ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். நிறைய அனிமேஸ் எண்டாயிடுச்சு. ஸோ அதனால தான் புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த அனிமே வந்து ஒரு இசக்கை அனிமே தான். இசக்கை அனிமே பற்றி நான் சொல்ல பார்த்தாவ ஹீரோ எந்த போவார், புது உலகத்துக்கு போவார். அதுதான் கான்செப்ட். இந்த அனிமையை பற்றி நான் சொன்னால், இந்த அனிமேல நம்ம ஹீரோ வந்து எல்லாராலையும் பாவம் ஏமாந்து போவான். அவனை எல்லாருமே பயங்கரமாக ஏமாற்றுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே ரிவெஞ்சை கொடுக்கணும்னு வேற ஒரு உலகத்துக்கு போவான். இந்த உலகத்தில் அவனுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுவான். அந்த உலகத்துக்கே அவன் தான் ஈவில் லார்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவான். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட இருக்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு இப்போதான் வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த நான் இப்பயே சொல்லிடுறேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு என்னடா இது கதை போகுதுன்னே புரியாது. அதுக்கப்புறம் தான் கதையை புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் பொறுமையாவே வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஸ்பேஸ் ஷிப்போட சீனை தான் காட்டுறாங்க. அப்படின்ட்டு ஸ்பேஸ்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. எனிமியோட ஷிப் வந்த செகண்டே நீங்க எல்லாருமே தாக்கணும், உங்களுக்கு வந்து புரியுதுல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு ஆளும் அங்க சொல்றாரு. அங்க ஒரு பொண்ணும் திடீர்னு சொல்றா அவங்க வந்து வராங்க. ஆமா, இன்னது ஒரே ஒருத்தங்களா, அவங்க என்ன சூசைட் பண்றதுக்கா இப்படி இவங்க பண்ணிருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு வந்தது, வெறும் ஒரே ஒரு யூனிட் தான், நம்மளால அதை தோக்கடிக்க முடியும். அங்க இருக்கிற எல்லாரையுமே அவரு தாக்குறதுக்கு சொல்றாரு. ஆனா அது அங்க இருக்கிற யாரையுமே விட்டு வைக்கல. அப்படி எல்லாத்தையுமே போட்டு தள்ளுது. இங்க எல்லாருமே வீக்கு, ரொம்ப வீக்கு. டெஸ்டினியால நீங்க வந்து என் கையில தான் நீங்க இறக்கணும்னு எழுதிருக்கு போல. ஒரு மெய்டு பொண்ணு கேக்குறான், மாஸ்டர் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல? இல்ல, உன்னோட கால்குலேஷன் படி எல்லாமே போச்சு. ரொம்ப எனக்கு ஃபன்னா இருந்தது. நம்ம வந்து நெக்ஸ்ட் விஷயத்த ஆரம்பிக்கலாமா? அப்புறம் அவங்க வேற ஒரு விஷயத்த தாக்குறதுக்கு அங்க ரெடி ஆகுறாங்க. மீடு பொண்ணும் எல்லாருக்கிட்டையும் ஆர்டர் கொடுக்குது. சீக்கிரம் எல்லா நைட்ஸும் ரெடி ஆகுங்க. நம்ம வந்து மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணணும். யாமுக்கு நம்ம தான் உதவியா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஹெல்ப் நம்ம கொடுக்கணும். பேட்டில் ஜோன்ல அங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதையும் தாண்டி இவங்க வந்து லியாமுக்கு ஹெல்ப் கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே அவங்க போறாங்க. அங்க அப்படியே அவங்க தாக்கி கொள்றாங்களா. லியாம் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். அட மன்னிச்சிருங்க மாஸ்டர், நான் லேட்டா வந்துட்டேன். அதே மாதிரி கத்தின்னு இருக்க போறியா? ஏன்னா நான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே இப்படியே அழிச்சிருவேன் விட்டா. இந்த மாதிரி அவங்க அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த படையில இருக்க ஆளுங்களும் அவங்களோட கேனன்ஸ், அவங்களோட வெப்பனு எல்லாத்தையுமே அவங்க தயாராக்குறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு பொண்ணும் கேட்கிறான், ஆமா இந்த வார்ஷிப் வந்து எப்படி இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்கா? அதை கம்பேர் பண்ணா இது சும்மா அற்புதமா இருந்திருக்குமே. என்ன பேசின்னு இருக்க, நம்ம இன்னமும் பேட்டில் ஜோன்ல தான் இருக்கும். நீ வந்து இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் அப்புறமா இதை பத்தி எல்லாம் சொல்றேன். இல்ல நீங்க வந்து சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இதனால நான் ஹாப்பி ஆவேன். அதனால நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா வாங்கலாம். 200 300ன்னு வாங்கினே போகலாம் ஷிப்பை. கண்டிப்பா நான் வாங்கி தொலைறேன். இதுக்கப்புறம் அவன் ஏகப்பட்ட ஷிப் எல்லாத்தையுமே அழிக்கும் போதே அவன் கத்திக்கினே சொல்றான், என்ன வீக்லிங்ஸ், உங்ககிட்ட யாருமே ஸ்ட்ராங்கா இல்லையா? இங்க இருக்கிற ஒருத்தங்களும் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நான் ஈவில் லார்ட் லியாம், என் கிட்ட எல்லாருமே நீங்க வந்து முட்டி போடணும். நான் தான் இங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங். என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்து நான் இங்க வர வரைக்கும் சீனா அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு விஷயமே தெரியுது எல்லாமே எப்படி ஆரம்பிச்சதுன்னு. என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் ரொம்ப பேந்தட்டிக்காவும் ஃபூலிஷாவும் இருந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்து கனாமியை பத்தி கேட்கிறான். அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி தூங்கின்னு இருக்கலாம். அவ ஒரு நாயை பார்த்திருப்பா. அந்த நாயை பார்த்தோன்னே இவளுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். அதனாலயே அது கூடயே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் பண்ணுவா. இதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டாகி கூட விளையாடும் போதே அவ கேக்குறா, ஆமா மாதிரி பிரேக்ல உன்னை பாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர் ஆச்சு. இல்ல நான் வந்து சில பல டாக்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்லையா பின்ன எனக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால அந்த டாகை என்னால இப்பயும் மறக்க முடியல. அப்படியா? அப்போ வந்து உனக்கு இது ஒரு பேர்டனா தெரியலையா? ஆனா அவன் இல்லைன்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் அவன் ட்ரெயின்ல போகும்போதே நம்ம கிட்ட சொல்றான், நான் என்ன யோசிச்சேன்னா ஒரு லவ்வபிளான ஒய்ஃப், அதே மாதிரி ஒரு டாட்டர், இவங்க இருந்தா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போகணும்னு யோசிச்சேன். நான் எப்பதான் நம்ம யோசிச்ச விஷயம் ஒழுங்கா நடந்திருக்கு. அதே மாதிரி தான் எதுவுமே மாறல. இங்க ஒண்டி என்னோட வாழ்க்கை நிக்கலங்க. ஆபீஸுக்கு போனாலும் என்னை வந்து கத்துறதுக்குனே ஒருத்தன் இருப்பான். அவன் கிட்டயும் நான் பதில் எல்லாம் சொல்லணும். நான் எவ்வளவுதான் சொன்னாலும் கடைசியில அவன் என்னை கத்தி தான் அனுப்புவான். இந்த மாதிரி தான் சீனியர் இந்த மாதிரி ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்களோட பேர்டனு, அவங்களோட கஷ்டத்தை என் மேல போட்டு அப்படியே திணிப்பாங்க. இத்தனைக்கும் என்னோட கிரெடிட்டை கூட அவங்க எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதையும் அவங்க ஏத்துப்பாங்க. இந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை வந்து போயின்னு இருக்கு. ஆனா இந்த மாதிரி கம்பெனில நான் என்னதான் வேலை செஞ்சாலும் வீட்டுல எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. அதனால என்னோட காயங்கள் இது எல்லாமே அப்படி ஹீல் ஆகும். இதுக்கப்புறம் அவன் ஆபீஸுக்கு போறான். அங்க போகும்போதே நீட்டா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து நீட்டா வேற ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்களா. அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். அங்க போற வழியில நம்ம மீகாவை பாக்குறான். நம்ம ஹீரோட ஒய்ஃப் தான். அவங்க வந்து வேற யாரு கூட அப்படியே பேசின்னு இருக்காங்களா. பார்த்தவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அவங்களோட பொண்ணு அவங்களோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸுக்கு இன்னைக்கு அவங்க போக வேண்டியது. ஆனா இவங்க என்னன்னா இங்க வேற ஒருத்தங்க கூட பேசின்னு இருக்காங்க. யாருதான் அவன் வந்து பெருசா அவளுக்கும் கண்டுக்கல. வீட்டுக்கு வந்தோடனே கேக்குறான், ஆமா மீகா உனக்கு வந்து இன்னைக்கு எப்படி போச்சு நாள்? என்னது புரியல, நீங்க வந்து ரொம்ப ஏர்லியா வந்துட்டீங்க. அதுவா வேலை வந்து மூஞ்சி போயிடுச்சுமா. அதான் அதாவது நான் கேட்டது நம்ம பொண்ணோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் வந்து எப்படி போச்சு? அதுவா நல்லா போச்சு, அவ ஜெயிச்சிட்டா தெரியுமா? ஆமா அப்பா, நான் வந்து ஜெயிச்சிட்டேன் உங்களுக்கு தெரியுமா? அதேதான். சரி மீகா, வேற ஏதாச்சும் இன்னைக்கு? இல்ல ஒன்னும் இல்ல. என்னங்க
நீங்க வந்து இன்னைக்கு ரொம்ப வியர்டா இருக்கீங்க. இதனால விஷயத்த அவன் அவளுக்கும் பெருசா இன்னைக்கும் கண்டுக்கல. ஏன்னா இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி அங்க ஆபீஸுக்கும் போறான். ஆபீஸ்ல கம்ப்யூட்டரும் வேலை செய்யல, சும்மா மக்கார் பண்ணு இருக்கு. அதனால அதை ஸ்லீப்ல தான் அவன் போட்டு வர்றான். சீன்ல அவன் திரும்பவும் வெளியில வருவானா, திரும்பவும் அவனோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பாக்குறான். ஒய்ஃபும் சொல்றாங்க, என்னங்க நீங்க வந்துட்டீங்களா, அதோ அவரு வந்துட்டாரு பாருங்கம்மா. அப்படியே அந்த சின்ன பொண்ணும் அப்பான்னு சொல்லி அங்க போறான். இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் ஏதோ புரியல. என்ன இது, நான் வந்து இங்க இருக்கேன், எதுக்கு இந்த பர்சனை பார்த்து அப்பான்னு அவ சொல்றா. ஏதோ ஒண்ணு அவ இதுக்கு முன்னாடி விளையாடி இருப்பா, விளையாட்டுத்தனமா அப்படி ஏதாச்சும் சொல்லிருப்பா. எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். இல்ல அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இந்த மாதிரி அவன் திரும்ப வந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறான். ஆனா கம்ப்யூட்டர் அங்க மக்கார் பண்ணி இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஓனருக்காரன் பயங்கரமா கத்துறான், யோ என்னையா நீ பண்ணிருக்க, வேலையை உருப்படியா உன்னால பண்ண முடியல. யோ பாஸ், இந்த மாதிரி என்னால பண்ண முடியலன்னு இல்ல, இந்த கம்ப்யூட்டர்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை, சோ அதனால தான் ஸ்லீப்ல போட்டேன். நான் கூடிய சீக்கிரத்துல வேலையை ஆரம்பிச்சிடறேன் பாஸ். கூட மீகா கிட்ட இருந்து கால் வருது. மீகாவும் அர்ஜென்ட்டா அங்க கத்துறாங்க, என்னங்க நம்மளோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. என்னது ஆக்சிடென்ட்டா? பதறி போய் அவன் ஓடி போறான். இடத்துல அவன் பயந்து போய் உட்காரான், என்ன ஆச்சுன்னு. அப்புறம் தான் அங்க டாக்டர் வராரு, நீங்க தான் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸா? இப்ப அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ரத்தமும் நிறையவே போயிடுச்சு, எங்களுக்கு வந்து ரத்தம் தேவை, உங்களோட பிளட் குரூப் அது வந்து என்னது? மீகாவோட ரத்தம் வந்து ஓல இருக்கும், ஆனா நம்ம ஹீரோவோட ரத்தம் அது வந்து வேறையா இருக்கும். இதனால மீகாவோட ரத்தத்தை தான் அவங்க கேக்குறாங்க. இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா அவனோட ரத்தத்தை கூட அவங்க சேர்த்துக்கல. நம்ம ஹீரோவோட ரத்தம் ஏபில இருக்கும். இதுக்கப்புறம் இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சண்டையாவது. என்ன இது மீகா, அதாவது நம்மளோட பொண்ணு வந்து என்னோட பொண்ணு தானா இல்ல வேற யாராச்சா? இதுக்கு அவளோட ரத்தம் இப்படி மாறி இருக்கு, என்னால நம்ப முடியல. உண்மையிலேயே அவளோட அப்பா வந்து யாருதான்? நீங்க வந்து என்ன பேசினு இருக்கீங்க? வந்து சும்மா சொல்லணும்னு இதெல்லாம் சொல்லல, நானும் எவ்வளவுதான் பொத்துக்கிறது. இல்லங்க நீங்க தப்பா ஏதோ புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல, எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா என்னத்த உங்களுக்கு தெரியும், வேலைன்னு இருக்க வேண்டியது இதுக்கு வருது எப்பயாச்சும் தான். எங்களோட மூஞ்ச நீங்க எப்பதான் பாக்குறீங்க? வந்து பார்த்தாலும் அவளுக்கு என்ன பேசி தொலைறீங்களா என்ன? சரி எதுவும் இல்ல, எங்க கூட டைமையும் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஆமா வேலை இருந்தா அப்படிதான் இருக்கும். ஆமா வேலைன்னு இருக்குது, என்ன வேலை அது? வேலைன்னு அங்க இருக்கிறீங்க, ஆனா காசு ஏற மாதிரி தெரியலையே, சேலரி அதே படிதான் இருக்கு, அதெல்லாம் ஒரு வேலை, இதுல என்ன வேற வந்து கத்துறீங்க? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் தான் வீட்டு வேலையை பாத்துக்கிறேன், எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன், நம்ம பொண்ணு அவளையும் நான் தான் பாத்துக்கிறேன், அவளோட சம்பளம் அது ஏறி போனா வச்சு அவளோட ஸ்டடிக்கு அது உதவியா இருக்கும், ஆனா அதை கூட உங்களால பண்ண முடியல. இதுல வந்து ஒண்டி கத்துறது தான் எங்களோட வாழ்க்கை வந்து போயின்னு இருக்கு. நானும் எத்தனை நாள் தான் உங்களோட மூஞ்சியை பார்த்துன்னு இருக்குது, அதனால நாங்க வந்து போறோம், இதுக்கு மேலேயும் எங்களால பொத்துக்க முடியாது. இருமா நீ என்ன பேசின்னு இருக்க? நாமி நீ வந்து வா, நம்ம வந்து அப்பாவோட இடத்துக்கு போலாம். என்ன பேசின்னு இருக்க? யாரு? அதான் நான் தான் இங்க இருக்கல. நான் அதை எதையுமே கண்டுக்கல. அங்க கனாமி அவன் கூப்பிடுறானா, ஹீரோ பார்த்தோன்னே அவன் இன்னமும் தான் பயந்து போறான். நம்ம ஹீரோ ரொம்ப பயங்கரமா சொல்றான், என்னம்மா நான் தானே உன்னை வளர்த்தேன், நீ என்ன வேற ஒரு அப்பா கூட போறேன்னு சொல்ற? ஆமா எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, நான் அந்த அப்பா கூட தான் இருக்க ஆசைப்படுறேன். இப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து உடஞ்சு போயிடுறான். இடத்துல அவனுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. இதே மாதிரி தான் அங்க எல்லாருமே அவனை ஏமாத்துறாங்க. ஆபீஸ்லயும் அதே விஷயத்த தான் அவன் புலம்பின்னு இருக்கான். ஏன் எனக்கு கொண்டு ஏன் இதெல்லாம் நடக்கணும்? நான் வந்து என்ன பாவம் பண்ணேன்? திடீர்னு அந்த மேனேஜரும் கூப்பிடுறான், ஓய் வந்து என்னடா இதுல ஸ்டேட்மெண்ட்டை போட்டு வச்சிருக்க, 50 மில்லியன் அது வந்து எங்க போச்சு நம்மளோட காசு? வேற ஒரு எத்துக்கு 50 மில்லியன் நீ செலவு பண்ணிருக்கன்னு காட்டுது, என்ன அர்த்தம் அது? நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. அப்புறம் தான் தெரியுது ஹீரோ வந்து அப்படியே கம்ப்யூட்டரை விட்டு போயிருப்பான்ல, மத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதனால கம்பெனிக்கு 50 மில்லியன் லாஸ். அப்போ அந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பணத்தை நான் மோசடி பண்ணி நானே 50 மில்லியனை எத்துக்கினேன்னு. அதுக்கப்புறம் இங்க வந்து வேலை செஞ்சேன், எங்கேயும் எனக்கு பெருசெல்லாம் மரியாதை இல்ல, என்னோட பொண்ணும் போயிட்டா, என்னோட ஒய்ஃபும் போயிட்டா, கிட்ட இருந்த ஒரு விஷயமும் என்னை விட்டு பறி போயிடுச்சு, எல்லாமே என்னை விட்டு போனனால நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி எப்படியாச்சும் என்னோட வாழ்க்கை மாறும் நான் வெயிட் பண்ணேன். நான் கடைசி வரைக்கும் என்னோட வாழ்க்கை மாற மாதிரியே தெரியல. நாம என்னால மீட்டும் பண்ண முடியல. என்னதான் அவ என்னோட பொண்ணா இல்லைனாலும் எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இரும்பல் வந்ததா, அப்பதான் எனக்கு தெரிய வந்தது என்னோட உடல்நிலை இதுவும் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு. கிட்ட டாக்டரை பாக்குற அளவுக்கு கூட காசு இல்ல, பணத்தை மத்தவங்க கிட்ட கேட்டாலும் அதை திரும்பவும் என்னால கொடுக்க முடியாது. எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. நம்ம சாகுற நிலைமையில இருக்கும் போது நம்மளுக்கு பிரஷியஸா இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மள பார்க்க வரும். அந்த மாதிரி என்னோட நாய்க்குட்டி அது வந்து பார்க்க வருமா, திடீர்னு அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் அப்படி ஏற்படுது. இந்த வெளிச்சத்துல இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பண்ணது யாருன்னு அவனுக்கு தெரியுது. இந்த 50 மில்லியனை டிரான்ஸ்பர் பண்ணிருப்பாங்களே அது வேற யாரும் இல்ல, சீஃப் தான். அப்புறம் மீகாவை காட்டுறாங்க. மீகாவும் ஏதோ ஒரு பணக்கார ரெஸ்டாரண்ட்ல குடிச்சுன்னு இருக்கா. இன்னொருத்தரும் இருக்காரு, அது வேற யாரும் இல்ல, இதுவும் நம்ம சீஃப் தான். சீஃப் தான் எவ்வளவு விஷயத்துக்கு பின்னாடி இருந்திருக்காரு. இந்த பொண்ணும் சீஃபோட பொண்ணு தானா. இதெல்லாம் பார்த்து ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இது என்ன கனவா? இது கனவு தானா? எனக்கு தெரியல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, உன்னோட உழைப்பையே நீ போட்ட, இருந்தாலும் கடைசியில உனக்கு மிஞ்சினது உன்னோட ஏமாற்றம், அது ஒண்டிதான். இல்ல நான் வந்து ரிவெஞ்ச கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் என்னோட ரிவெஞ்ச. அப்படிதான் உனக்குள்ள இருக்கிற அந்த வெறி, சோகம், ஆங்கர் எல்லாத்தையுமே நல்லா பார்க்க முடியுது. எனக்கு வந்து எவ்வளவு கோவமா இருக்கு, அந்த டேஸ்ட் என்னால உணர முடியுது. எனக்கு
எனக்கு உண்மையிலேயே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி செகண்ட் லைஃப்னு ஒண்ணு இருந்தா நான் வந்து எனக்காக வாழுவேன், மத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன், வில்லனா நான் வந்து இருப்பேன் அந்த லைஃப்ல. அதுக்கு தான் தல நான் வந்திருக்கேன். என்னன்னா உள்ள ரீஇன்கார்னேட் பண்ண போறேன், அதுவும் வேற ஒரு உலகத்துல. அங்க நீங்க எந்த மாதிரி வாழ்க்கையை வாழணுமோ அந்த மாதிரி வாழ முடியும். பவர்ஸ் வேணுமா பவர்ஸ் இருக்கு, காமெடி வேணுமா காமெடியும் இருக்கு, டிராமா வேணுமா ஹிஸ்டாரிக்கல் டிராமாவும் அங்க இருக்கு. நீ யோசிக்கிற மாதிரி எல்லா வகையான இசக்கை வேர்ல்டும் இருக்கு. அதனால நீ வந்து எதை தேர்ந்தெடுக்கிற? அப்படிதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாம் அழிப்பாங்களே, அதாங்க ஏர்ஷிப் கூட எல்லாம் சண்டை ஏற்படும்ல, அந்த மாதிரி உலகத்துக்கு போயிருக்கான். ஹீரோ வேற ஒரு இடத்துல ரீபான் ஆகுறான். இப்போ இந்த உலகத்துல நம்ம ஹீரோவோட பேரு லியாம் சேரா பென்ஃபெல்ட். இப்போ நம்ம ஹீரோ இருக்கான்ல, இந்த பிளானட் வந்து ஹைட்ராவான். நம்ம ஹீரோக்கு 5 வயசா இருக்குமா, அதுக்காக அவங்க அம்மா கொண்டாடணும்னு சொல்லி பிறந்த நாளுக்கு கிஃப்ட் கேக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வழங்குறாங்க. அந்த கேக்கை பார்க்கணுமே, எப்பா எவ்வளோ பெரிய கேக்கு, அதுக்கும் மேல கிஃப்டையும் அவங்க தந்திருக்காங்க. அந்த கிஃப்டும் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆனா என்னன்னு தான் நம்ம லியாமுக்கு புரியல. இதனால அவன் அந்த கிஃப்டை பத்தி கேட்கறான். அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இது ஏஐ மெய்டு ரோபோட்டான். இப்போ அவனோட வேலை என்னன்னா ஒரு மெய்டு ரோபோட்டுக்கான பார்ட்ஸையும் வந்து சூஸ் பண்ணணும். மூக்கு, வாய், கண்ணு, ஐப்ரோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணா அது இவனால உருவாக்க முடியுமா? ஒரு விஷயத்த கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? ஒரு விஷயமா இன்னொன்னு இருக்குமா? அதை பார்த்து அவன் கேட்கறான். அப்புறம் தான் அவங்க அம்மாவே சொல்றாங்க அது வந்து நிப்பிள்ஸா. அது இந்த மாதிரி விஷயத்த 5 வயசுலயே காட்டுவாங்களா? என்ன உலகம் சார் இது அப்படின்னு தான் நம்ம ஹீரோட ரியாக்ஷன் அங்க இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வயசுல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காட்டவே கூடாது. நீ வந்து கஸ்டமைஸ் பண்ணலன்னா அவ்வளவுதான். அப்புறம் ரோபோட் வரும்போது அதுக்கு நிப்பிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இன்னொன்னையும் காட்டுறாங்க, அது நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே புரியும். பார்த்தவன் இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறான். என்ன இது, நீ வந்து இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ கன்ஃபியூஸ் ஆகுற. இப்பயே இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும், இதனால நீ ஃபியூச்சர்ல வருத்தப்படக்கூடாது. தேர்ந்தெடு மகனே. சரி நான் தேர்ந்தெடுக்கிறேன். லியாமோட அப்பா வந்து சொல்றாரு, என்ன மகனே நானும் கிஃப்ட் வந்து கொடுக்க போறேன், சோ தயாரா இருக்கியா? இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்கறேன், டைட்டில், வெல்த் எல்லாமே, அதாவது ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாவே நீ இங்க இருக்க போற. என்ன நீங்க சொல்றீங்க, உண்மையிலேயேவா? ஆமா, இம்பீரியலா இருக்கிற அந்த பிளானட்டுக்கு நாங்க வந்து போக போறோம். அதுக்கப்புறம் வேற என்ன, இங்க வந்து நீ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க நீ என்ன வேணாலும் பண்ணலாம், புரியுதா? என்னென்ன தேவையோ எல்லா அலையன்ஸையும் நான் வந்து உனக்கு அனுப்பி விடுறேன். இதுக்கு லியாமும் ஒத்துக்கிறான். அங்க கான்ட்ராக்டையும் அவங்க போடுறாங்க. அதனால நம்ம லியாமுக்கு சொத்து, லேண்டு, வெல்த் எல்லாமே நம்ம லியாமுக்கு கிடைக்குது. மகனே என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அதனால நம்ம லியாமும் அவங்க யோசிக்கிறான், இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், வளம், சொத்து, லேண்டு, பில்டிங்கு, டைட்டில் இருந்து என்ன ஹெட்டாவே மாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில என்னோட வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. இந்த வாட்டி அப்படி ஒண்ணும் நடக்க போதில்ல. இதுக்கு நன்றி சொல்லணும், அந்த கைடுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால இங்க வந்துட்டேன். யோ கைடு, உனக்கு நான் நன்றிய சொல்றேன்யா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறதுக்கு முன்னாடி கைடு சில பல வேலையை பண்ணிருப்பான். அதை நம்மளுக்கு காட்டுறாங்க. கைடு வந்து என்ன பண்ணிருப்பானா, அங்க அவங்க 2 பேரும் பேசி நின்றுப்பாங்க. என்னமா நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, அவனை வந்து நம்ம ஒளிச்சு கட்டிட்டோம். ஆமா ஆமா இல்லையா பின்ன, ஆனா உனக்கு கவலையா இல்லையா, அவனோட ஒய்ஃபா இருந்திருக்கான், அவனுக்காக உனக்கு கஷ்டமாலாம் ஃபீல் ஆகலையா? சீச்சி, அவனுக்காக நான் எதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணோம், அவன் கிடக்குறான், அவன் வந்து ஒளிஞ்சு போகட்டும், நீங்க இருக்கிறீங்க, உங்க கூட நான் நல்லா வாழணும், ஃபியூச்சரை பத்தி நம்ம சிந்திக்கலாம். இவங்க சொல்லும் போதே திடீர்னு ஒரு 4-5 காட்ஸ் வராங்க. அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இது கேட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. யோ காட்ஸ், உங்களுக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? அதுவா, நீ பண்ண வேலைகளுக்காக நீ அரெஸ்ட் ஆகுற. நீ வந்து ஒரு பொய்யான அலிகேஷனை ஒரு அப்பாவி மேல போட்டிருக்க, அதனால நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்றோம். அதனால அவருக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க மீக்காவும் கத்துறான், இப்போ நான் வந்து என்ன பண்றது, எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, நீங்க அம்போன்னு என்னை விட்டு போயிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னோட நிலைமை. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஒண்டி கேக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம கைடு தான். இது தேவைதாமா, ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டையே நீ ஏமாத்திட்ட, அதுக்கு மேல நீ ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு வந்த, எல்லாமே ஒரே செகண்ட்ல நாசமா போயிச்சோ. நான் இப்போ உனக்கு போறதுக்கு எந்த விதமான இடமும் இல்ல. என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவரு இறந்து போயிட்டாரு. இப்போ இவன் ஜெயிலுக்கு போயிட்டாமா, இதனால அவ ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துக்கு ரீஇன்கார்னேட் ஆகுறான். அங்க கைடு சொல்றாரு, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸுக்கு இந்த உலகத்தை கம்பேர் பண்ணா அந்த உலகத்துல லைஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு 50 வயசு வாழ்ந்தா அங்க ரொம்ப அதிகமா அவங்களால வாழ முடியுமா? அவ்வளவுதான் தல, இதுக்கு மேல நீ வந்து அங்க ஜாலியா இருக்க போற, அது கூடவே என்னையும் நீ வந்து என்டர்டைன் பண்ண போற. ரஷ்யா அவன் சொன்ன அந்த பெட்டு ஞாபகம் இருக்கா, அந்த பெட்டு வந்து இங்க வந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க காசா பைரட்ஸ்னு ஒருத்தங்க இப்போ வந்து வேற ஒரு ஆளுங்களை பயங்கரமா தாக்குறாங்க. அப்படிதான் பாக்குங்க, நம்மளோட ஏரியாவுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆகணும்னு தெரியணும்ல. அங்க லீபேன்னு இன்னொரு பொண்ணும் பயங்கரமா அங்க எல்லாரையுமே தாக்கி முடிச்சு கட்டுறா. அங்க இருக்கிற அவங்களோட மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப் அது பயங்கரமா டேமேஜ் ஆகுது. இதனால அவங்க ஓட பாக்குறாங்க. அங்க லீபேவும் சொல்றான், உங்களுக்கு தெரியணும், அதாவது யாருக்கிட்ட அவங்க சண்டையிட்டு இருக்காங்கன்னு. இப்படிதான் நடக்கும் என் கிட்ட சண்டையிட்டா. எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க இப்பதான் நம்ம ஹீரோக்கு அந்த டாலே வந்து மெய்ட் அவன் ஆர்டர் போட்டிருப்பால, அந்த மெய்டு வந்திருக்கு. பார்த்தா அவன் அவ்வளவு ஆச்சரியமா வரான்.
இருக்கான். ஏன்னா அது சும்மா அற்புதமா இருக்கு. அவனோட வித்தையை எல்லாத்தையுமே இறக்கியிருக்கான். அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இதை உருவாக்கியிருக்கான். இது உண்மையிலேயே ஒரு டால் தானா? ஏன்னா இது சீலா இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன சிச தேவைப்படுமா இதை வெட்டி எடுக்கிறதுக்கு? டால்லியாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க வேறமா அதுக்கான கோடை போட்டாலே போதும். சும்மா டச் பண்ணுங்க. ஏன்னா கோடே நீங்க தான். டச் பண்ண அடுத்த செகண்டே அந்த டப்பாக்குள்ள இருக்கிற அந்த உருவம் அது வந்து ஒரு பொண்ணா மாறுது. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது அவ்வளோ அழகா இருக்கு. என்னோட பேரு அமேகாமி. உங்களுக்கு நான் சர்வ் பண்றதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்படியா? என்னோட பேரு லியாமு. ஆமா மாஸ்டர், இனிமேலும் இந்த மெய்டு பொண்ணு தான் உங்களுக்கு சர்வ் பண்ண போறா. வாரத்துக்கு ஒரு முறை மெயின்டெனன்ஸுக்கு இவங்களை விடணும். நான் லியாம் அதெல்லாம் கண்டுக்காம அங்க தப்பான விஷயத்த பண்ணிருக்கான். என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன மாஸ்டர் நீங்க பண்ணிருக்கீங்க? அது ஒன்றும் இல்ல, நான் ஆர்டர் போட்ட மாதிரி எல்லா விஷயமும் பர்ஃபெக்டா வந்திருக்கான்னு நான் பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. அட உங்களுக்கு தெரியாதா? அதாவது இந்த மாதிரி விஷயம் நீங்க வந்து மத்தவங்க முன்னாடி பண்ணக்கூடாது. ஓ அப்படியா? நான் பிரைவேட்டான ரூம்ல போயிட்டு பிரைவேட்டான விஷயத்த பண்றேன். அப்படியே ஓடி போயிடான். அந்த பட்லரும் எவ்வளவோ தடுக்க பாக்குறான், இருந்தாலும் தடுக்க முடியல. இதுக்கப்புறம் நம்ம அமிகாமி கிட்ட ஏகப்பட்ட விஷயத்த அவன் பண்ண வைக்கிறான். இப்போ போடுறது என்ன, மசாஜ் பண்றது என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஹீரோ பண்ண வைக்கிறான். பட்லரும் கேட்கறான், அட நீங்க கிட்ஸோட ரூமுக்கு போனீங்களே, என்ன நீங்க 2 பேரும் பண்ணீங்க? நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. வெல் எனக்கு வந்து ஒரு 5 வயசு ஆகுது. எனக்குள்ள நான் வந்து ஒரு 35 வயசு அடல்ட்டா இருக்கேன். சொல்றீங்க அந்த ஏஜும் பசங்களோட ஏஜ் தான். அப்புறம் தான் மீடியா விளக்குது, இந்த உலகத்துல 100 ஏஜ் வந்தா தான் அடல்ட்டா. பேரு 500 600 இந்த மாதிரி வருஷம் அளவுக்கும் வாழ்ந்திருக்காங்களாம். இப்போதான் அங்க ஏகப்பட்ட விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இந்த உலகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குதுன்னு. அதனால இந்த உலகத்துல இன்னமும் நிறைய விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கானா. கண்டிப்பா மாஸ்டர், நான் உங்க கூட இருக்கேன்ல, கண்டிப்பா உங்களுக்கு வழியை காட்டுறேன். நான் இருக்கும் போது நீங்க ஏன் கவலை பண்ணணும்? அட லியாமு, நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த ரோபோட் கூட நீங்க ரொம்ப ஒன்னாக கூடாது. அப்படி சொல்றீங்க? நான் அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். முன்னாடியே நம்மளுக்கும் ஏஐக்கும் ஒரு பயங்கரமான வாரே போச்சு. ஏஐ வந்து நம்ம ஹியூமன்ஸை ஆக்கிரமிக்கணும் அப்படியெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சது. அதனால தான் நான் சொல்றேன், இந்த ஏஐ வந்து ஆக்கிரமிக்கும் போது ஆளுங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாரையுமே அவங்க தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படிப்பட்ட நிலைமைக்கே வந்தோம். ஸோ அதனால ஒன்னா இருக்காதீங்க, ரூமர்ஸ் தப்பா பாருவோம். அப்புறம் இதுக்கு என்னோட அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ ரோபோட்டை எனக்கு தரணும். அதுவா உங்க அப்பா அம்மா வந்து ஓடி போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னது? நிறுத்துங்க, என்ன சொன்னீங்க? ஓடி போயிட்டாங்களா? அது வந்து இல்ல, என்ன மறைக்கிறீங்க பட்லரு? மரியாதையா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டரா இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க சொல்லணும். இதனால அவரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. என்ன விஷயம்னா, உங்க அப்பா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய கடன்ல இருந்திருக்காங்க. ஸோ அதனால வெல்த் டைட்டில் எல்லாத்தையுமே உங்ககிட்ட உங்க தலையில கட்டிட்டாங்க. அதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்க மாட்டிக்கினீங்க. எனக்கு புரியல. இப்பதான் ஒரு விஷயத்தை சொல்றாரு. உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் லார்ட் அலிஸ்டர் அவரு தான் இந்த டெரிட்டரியை ரொம்ப பெருசா மாத்தினாரு. இந்த கதை உங்களோட கிராண்ட் ஃபாதரை வச்சு தான் ஆரம்பிச்சது. உங்க கிராண்ட் ஃபாதர் ஒரு உங்களோட சக்சஸரை எஜுகேட் பண்ணல. அதனால என்ன ஆச்சுன்னா அது அப்படியே டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. உங்க அப்பாவோட ஏரா வரும்போது மொத்தமா இதுவாயிடுச்சு. அதனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய கடன்ல இருக்கீங்க. அது அவளுக்கு பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா போக போக உங்களுக்கு புரியும். யார் யாரு கடன்ல இருக்காங்களோ அவங்களோட ரைட்ஸ் அது வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயமும் கம்மியாகி நம்ம ஒண்ணுமே இல்லாம ஆக போறோம். இது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கடன். அதனால நம்ம ஹீரோ முக்கியமா ஆச்சரியமா வரான். ஏன்னா இந்த உலகத்திலேயாச்சு ஒரு வில்லனா ரொம்ப ஜாலியா இருக்கலாம்னு வந்தான். ஆனா இங்க பார்த்தா இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்புறம் வேற ஒரு ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க ஆஸ் யூஷுவல் ஜூஸை குடிக்காம வரானா. இப்பதான் உங்களுக்கு விஷயமும் தெரிய வருது. ஒரு நியூலாடா ஒரு 5 வயசு பையனை அவங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னு. அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணாங்க. இப்படி பண்ணி நம்ம கிட்ட இன்னமும் எக்ஸ்ட்ராவா அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இந்த விஷயம் தான் அங்கேயும் ஏற்பட போகுது. நீங்க என்ன பேசின்னு இருக்கீங்க, இது அவங்க ஒட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் புரியுது எவ்வளோ பெரிய ஏரியா வந்து கூடிய சீக்கிரத்துல அப்படியே டிக்ளைன் ஆகி ஒண்ணுமே இல்லாம ஆக போகுது. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா, அதாவது நான் பிறந்தது இதுக்கு தானா, அதாவது என் தலையில எல்லாத்தையுமே கட்டணும்னு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மையே. என்னோட பழைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுது. திரும்பவும் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆகி எனக்கு இப்பதான் புரியுது, என்ன வந்து அவங்க யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. அதே மாதிரி தான் உன்னையும் அவங்க தூக்கி போட்டாங்க. உன்னையும் யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, நம்ம 2 பேருமே ஏன் ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது? இல்ல மாஸ்டர், நான் ஆல்ரெடி உங்களுக்காக ஒர்க் பண்றேன். இதை சொல்லணும்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்காக எந்த விதமான விஷயமா இருந்தாலும் நான் அதை பண்றதுக்கு தயாரா இருக்கேன். சோ வேறமா நீங்க ஆர்டர் கொடுங்க. இன்னமும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன். சரி, உனக்கு ரொபாட்டிக்கா 3 லாஸ்ட் கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸுக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் ஓகே. ஆனா அப்புறம் தான் உனக்கு புரியும், நான் வந்து மத்தவங்களுக்காக ஒன்றும் இங்க வாழ வரல, எனக்காக வாழ வந்திருக்கேன். ஒரு மெய்டு ரோபோட்டா என்ன நீ ஹார்ம் பண்ணக்கூடாது. இதே மாதிரி என்னோட உயிர் ஆபத்துல இருக்கா, அந்த டைம்ல என்ன ஆனாலும் நீ வந்து அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவதுலா, என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நீ வந்து அதை யோசிக்காம பண்ணணும். ரெண்டாவதுலா அக்செப்ட் செய்யப்படுது. மூணாவதுலா என்னன்னா, நான் சொன்ன 2 லாவையும் நீ வந்து மீறவே கூடாது. மூணாவதுலா அக்செப்ட் செய்யப்படுது. அவ்வளவுதான், நீ எனக்கான மீடா இப்ப மாறிட்ட. இதுக்கப்புறம் வேற என்ன, என்னோட வாழ்க்கைய நான் வந்து கீழே இருந்து மேல கொண்டு போக போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவியா இருக்க போறேன். சோ
நான் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நம்ம ஹீரோக்கு இந்த உலகத்தை பத்தி ரூல்ஸ் எல்லாம் அவ்வளோக்கும் தெரியாதுல, அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரோபோட் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டிவைஸும் இருக்கான். அது வழியா இவங்க போலான்னு பார்க்க அதுக்குள்ள பட்லர் வந்து கத்துறாரு. ஆனா மாஸ்டர் நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது, நீங்க நம்ப கூடாது. இல்ல எனக்கு தெரியும் அவ என்னோட மெய்டு ரோபோட், நான் நம்புறேன். அதே மாதிரி அவளுக்கு ரோல்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். என்னோட மாஸ்டர் சொல்லும் போது நான் கண்டிப்பா அதெல்லாம் மீற மாட்டேன். அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, இதை வந்து மத்தவங்க ஒத்துப்பாங்களா, லாலாம் என்ன ஆகும், சரி இன்னமும் எங்க இருக்காரு, சோ அவரு இதெல்லாம் கத்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ரூல்ல இருக்கு. ஆனா இது ஒன்றும் எந்த விதமான விஷயத்தையும் கிரியேட் பண்ணாது. சோ இதனால அந்த பாடுக்கு அவன் போறான். அங்க போய் படுத்தாலே போதும், இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவனுக்கு ஃபீட் ஆயிடுமா. இதை அவர் எவ்வளவோ தடுக்க பாக்குறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம அப்படியே ஓடி போயிடறான். அதுக்கப்புறம் அங்க பாட்ல அவன் படுக்க வேண்டிய டைம் தான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஏஐ கிட்ட கேட்கறான், உங்களுக்கு எமோஷன்லாம் இருக்கா. ஏஐயா ஒரு எமோஷன் வந்து இல்ல, ஆனா நீங்க கேட்டீங்களே, நீங்க கேட்கும் போது எனக்கு ஒரு விதமா தான் இருந்தது. நல்ல வேலை நான் வந்து உன்னை ஃபைன் பண்ணேன், இது வந்து நல்ல விஷயமா தான் எனக்கு இருக்கு. இந்த மாதிரி அந்த பாடுக்குள்ள அவன் போறான். கைடும் ஸ்டார்டிங்லேயே சொல்றான், வந்து நான் வெளி உலகத்துல நெகட்டிவ் எமோஷனை தேட போறேன். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அதுவும் ஏகப்பட்ட விஷயத்த ஆர்டர் போது என்ன ஒண்ணு இதுல ஆயில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணுமா. அது வரும் பாருங்க, அதை பார்த்து அவ இன்னமும் சந்தோஷமா வரா. அது ஃபுல்லாவே வெஜிடபிளால நிறைஞ்சிருக்கும். இதுலயும் நான் பெஸ்ட் விஷயம்னு சொன்னா அது அந்த கார்லிக் தான். அப்படி அவ சாப்ஸ்டிக் எடுக்கிறா, ஆனா பாவம் உடஞ்சு போயிடுது. அதனால இது ஒரு கெட்ட எமோஷனா வருதா. இது எல்லாத்தையுமே கைடு கலெக்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஹைபர்னேஷனுக்கு போயிருப்பான்ல, 2 வருஷத்துக்கு அப்புறமா எல்லா நாலேஜோடையும் அவன் எழுந்துக்கிறான். மீடு பொண்ணா இருக்கிற அந்த ரோபோட்டும் இருக்கு. ஆனா என்னதான் இத்தனை வருஷமா உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் அவளுக்கும் அவனுக்கு டிஃபரன்ஸே தெரியலையா. மாஸ்டர் அது எதுக்குன்னா இந்த கேப்சலுக்குள்ள டைம் அது வந்து அவளுக்கும் உணர முடியாது. நீங்க போனக்கு அப்புறம் இந்த ஏரியா எல்லாத்தையுமே நான் தான் பாத்துக்கினேன். அப்படியா, இப்போ டைம் வந்திருக்கு, நம்ம போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். இந்த ஏரியாக்கு அங்க போறானா, அங்க ஸ்பேஸ் ஷட்டில்லாம் லான்ச் ஆகுதா. அதை பார்த்து அவன் இன்னமும் ஷாக் ஆகுறான். அங்க ஒரு விஷயம் தனியா பறந்து போகும், அதுதான் பேட்டில் ஷிப்பா. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பேட்டில் நைட்ஸ் இத பத்தி எல்லாம் இதெல்லாம் சொல்லும் போது அவனுக்கு இன்னமும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. நீட்டாவும் இங்க இருந்து இதெல்லாம் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா இதுல ரைட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. மாஸ்டர் உங்களுக்கு ரைட் பண்ணுமா. ஆமா இல்லையா பின்ன, இந்த மொபைல் நைட் மேல ரைட் பண்றதுதான் ஒரு மனுஷனோட ஒரு கனவா இருக்கும். கண்டிப்பா மாஸ்டர் நான் வந்து அரேஞ்ச் பண்றேன். அது எப்போ மாஸ்டர், நீங்க கவலைப்பட வேணாம், அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா என்ன ஒண்ணு இவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஓல்டான இதுதானா. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க உட்காரான். அப்பதான் அவ விஷயத்த சொல்றான். மாஸ்டர் வந்து இமேஜின் பண்ணுங்க, உங்களோட மேஜிக் வச்சு இது நகர்ற மாதிரி. இது நகரும் போது இன்னமும் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க போற வழியிலேயே அவன் மீடு பொண்ணு கிட்ட கேட்கறான், இதுல வந்து ஏதாச்சும் வெப்பன்லாம் இல்லையா, இது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம், அதனால நாங்க வெப்பன் எல்லாம் தூக்கிட்டோம். ஓ அப்படியா, அதை நானே சொல்லலான்னு வந்தேன், நல்ல வேளை நீங்களே பண்ணிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு சண்டை போடணும், காம்பேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ அப்படியா மாஸ்டர், அதுக்காக நான் அரேஞ்ச் பண்றேன். அங்க இன்னொரு ரோபோட்டும் வருது, அதுக்குள்ள ஒரு மனுஷன் தான் இருக்கான். அங்க ஒரு குரலும் வருது, லார்ட் லியாம், நான் தான் கேப்டன் மசிட்டா. அதாவது சிம்பிளா சொன்னா நான் தான் உங்களோட ஆப்பனன்ட். அங்க எடுத்தோடனே சண்டை போடுறாங்க. ஆனா ஒரே அடியில அவன் வந்து நாக் அவுட் ஆயிடுறான். லியாம்க்கு தெரிஞ்சு போயிது இவன் நடிக்கிறான்னு. இதனால பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிச்சிடறான். எதுக்கு நடிக்கிறீங்க, நான் வந்து சீரியஸான ஒரு பேட்டில் என்னன்னு ஆசைப்பட்டேன். இதனால வேற வழி இல்லாம அவரும் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அவன் ஓடி வரானா, நான் அவரோட கண்ட்ரோல் மூவ்மெண்ட் எல்லாம் அங்க வேற லெவல்ல இருக்குமா, அப்படியே தோக்கடிக்கிறாரு. மேட்ச் வந்து ஓவர் ஆகுது. அதாவது சிம்பிளா சொன்னா பைலட்டோட பேட்டில் ஸ்கில் மேலதான் இது வந்து முழுக்க முழுக்க நம்பி இருக்கும். நீங்க இமேஜின் பண்றதை வச்சுதான் இதால மூவே பண்ண முடியும். இது வந்து அப்படியே கேம் மாதிரி இருக்கு. கேம்ல நான் அவளைக்கும் பெரிய ஆள்லாம் இல்ல, அதனால தான் நான் தோத்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவன் பட்லர் கிட்ட டீச்சர் வேணும்னு கேக்குறான். என்ன, அதாவது டீச்சர் எதுக்கு, டீச்சர் வேணும்னா வேணும், ஏன்னா நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு ஆசைப்படுறேன். ஃபைட்டிங் என்ன தேவைதானா, இல்ல நான் தான் சொல்றேன்ல, எனக்கு வந்து வேணும்னா வேணும் தான். நான் வந்து இந்த உலகத்துல ஒரு ஈவிலான லார்டா மாறணும்னா இப்ப நான் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு எனக்கு யாராச்சும் சொல்லி தரணும். அப்படி பண்ண முடியுதான் என்னால ஒரு ஈவில் லார்டா மாற முடியும். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு டீச்சர் வராரு. ஆளு பார்க்க ஏதோ பழங்கால சாமுராய் மாதிரி இருப்பானா. இதனால ஹீரோக்கு இன்னமும் ஹாப்பி ஆகுது. ஏன்னா ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே இவன் ஒரு ஸ்வாட்ச் மேனா இருக்கான், அதுவும் ஹிஸ்டாரிக்கல் டிராமால வர மாதிரி. அங்க எடுத்தோடனே அவன் கேக்குறான், நீங்க தான் எனக்கு வந்து சென்சேவா இருக்க போறீங்க, அதாவது எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தர போறீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும், நீங்க தான் என்ன பெஸ்ட்டுக்கும் பெஸ்டா மாத்தணும். பெஸ்ட்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அவன் வந்து சொல்றான், உங்களோட அகாடமியும் அதே மாதிரி தான் பெஸ்டா மாறணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த உலகத்துல பெஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க வந்து பெஸ்டா உண்மையிலேயே இருக்குது இல்ல, ஏன்னா பெஸ்ட்டுக்கு அர்த்தம் வந்து அப்படின்னு இவனும் இழுத்து எல்லாத்தையுமே சொல்றானா. அதனால ஹமாகியும் அவங்க சொல்றான், மாஸ்டர் நம்ம இன்னும் இவரை ஹையர் பண்ணியே ஆகணுமா என்ன, ஏன்னா இவர் கொஞ்சம் வியர்டா இருக்காரு, பரவாயில்ல அவரோட லுக்ஸை நீ பார்க்க கூடாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்க தான் உண்மையிலேயே பெஸ்டா இருப்பாங்க, ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க பேட்டில். இதனால அந்த சாமுராய் மாதிரி இருக்கிற அந்த ஆளு கிட்ட அவன் ஸ்கில்ல காட்ட சொல்றான். உடனே அவனும் ஒரு சீக்ரெட்டான ரொம்பவும் பயங்கரமான டெக்னிக்கை காட்டுறேன்னு சொல்றான். அந்த இடத்துல ஏகப்பட்ட கட்டையெல்லாம் இருக்குமா. ஏய் இத நீங்க நல்லா பாருங்க, இதை வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், அம்மாகி சீக்கிரமா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட்
பண்ணு. அதே மாதிரி அவ ரெக்கார்ட் பண்றா. ஒரு சில செகண்ட்ஸ்லயே எல்லா கட்டியும் அப்படியே துண்டாயி விழுது. பார்த்தா அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அமாகி கிட்ட கேட்டா அவளுக்கும் தெரியல. ஏன்னா ஸ்வாடு வெளியில எடுத்தாங்க, உள்ள போட்டாங்க, அவ்வளவுதான். அது ஒண்டிதான் தெரியுது. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சென்ஸே தான் அவனுக்கு தேவையே. யோசிக்காம என்ன வந்து உங்களோட டிசைபிளா மாத்திக்கோன்னு கேக்குறானா. அங்க அவரும் ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்லயே அந்த ஆளும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி சிரிச்சிங்கன்னு சொல்றான். நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு அவன் முட்டா பீஸா இருப்பானு. நான் யோசிக்காமலே இப்படி ஏமாந்துட்டான். ரெடி வெட்டி வச்சது நல்ல விஷயமா எனக்கு போயிடுச்சு. எல்லாத்தையுமே கைடும் அங்க பாத்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த காசா பைரட்ஸ் அந்த பொண்ணு வந்து கான்டாக்ட் பண்றா. அங்க காசாவும் பேசுறான். அங்க எதுக்கு இவங்க கான்டாக்ட் பண்ணிருப்பாங்கன்னா வேணா இதை பீஸ்ஃபுல்லா முடிக்கலாம் தான் அவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா காசாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இதனால அவன் ரொம்ப மிரட்டமா தான் பேசுவான். நாங்களே இதை அமைதியா முடிக்கலாம் தான் பார்த்தோம். ஆனா நீ வந்து ஏதாச்சும் பண்ண பார்த்துன்னு வச்சுக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்க உங்களோட ஷிப் உங்களோட ஆளுங்க யாருமே மிஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் எங்க ஆளுங்க தான். நல்லாவே தெரியும். அதுக்காக தான் இத்தனை பேரை நான் வர வச்சிருக்கேன். அப்புறம் தான் ஒரு குண்டியை தூக்கி போறான். என்ன விஷயம்னா அங்க நிறைய பேர் இருக்காங்களே, அதுல வந்து பாதிக்கு பாதி இவன் பக்கமா. ஹேய், நீ வந்து என்ன யோசனை இருக்க? எல்லாருமே உன்னோட பேச்சை கேட்பாங்கன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. அதுல முக்காவாசி ஆளுங்க உன்னோட கண்ட்ரியை எதிர்க்கிறாங்க. அதே ஒரு வாய்ப்பா வச்சு என்னோட பக்கத்துக்கு நான் மாத்திட்டேன். ஏகப்பட்ட ஷிப்ஸும் வந்தான். அதை பார்த்து அந்த பொண்ணு இன்னமும் ஆச்சரியமா வரா. எப்படி அவங்களால டிஃபென்ஸ் லைனை தாண்டி வர முடியுது? அதுக்கும் மேல இவங்களோட அலையன்ஸா இருக்கிற ஒரு ஷிப்பே இவங்களை நோக்கி கேன வைக்குது. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அங்க காசாவும் சொல்றான், இப்பவும் வாய்ப்பு இருக்கு. நீ வந்து உன்னோட கண்ட்ரியை காப்பாத்தணும்னு நினைச்சனா நான் சொல்ற விஷயத்த கேளுமா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டாங்க. அவன் மாங்குன்னு அங்க பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்துக்கிறான். அதுவும் ரொம்ப நாளா கத்துன்னு இருக்கான். இதே மாதிரி அங்க 3 வருஷம் கடந்து போகுது. பேசிக்கான ஸ்வாட்மேன்ஷிப் எல்லாம் உனக்கு தெரியுது. என்ன ஒண்ணு ஸ்பெஷல் மூவ் அது ஒண்டிதான் உனக்கு தெரியல. அதை பத்தி அமாகி கிட்ட கேட்டாலும் அமாகிக்கு அது தெரியல. ஏன்னா அது ஒரு ஏஐ தானா. மாஸ்டர் நீங்க வந்து கவலைப்பட வேணாம். அதான் உங்களுக்கு பேசிக்கான எல்லா விஷயமும் தெரியும்ல. எனக்கு ஒன்னும் பேசிக்கான விஷயம் தேவையில்லை. நான் மாஸ்டர் பண்ண வேண்டியது ஸ்பெஷல் மூவ். அதுதான் நான் எப்படியாச்சும் அதை பண்ணணும். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளை கட்டுறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. சும்மா தான் நச்சுன்னு இருக்கான் ஆளு. நான் சும்மா நடிக்கிறேன். ஸ்வாட்மேன்ஷிப் எனக்கு தெரியற மாதிரி பேசிக்க சொல்லி தந்தே நான் வந்து நல்லாவே காசு ஏன் பண்ணலாம் போல. பையன் இந்த அளவுக்கு ஒரு முட்டா பையனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. நான் இதை வச்சே என்னால பணத்தை அப்படியே ஏர்ன் பண்ண முடியுது. இதே மாதிரி போச்சுன்னா கூட அது நல்லா தான் இருக்கும்பா. ஆனா அதுக்குள்ளேயே அங்க வாய்ஸ் வந்து கேட்கும். அது நம்ம லியாம் தான். மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் வந்து அந்த டெக்னிக்கை கத்துக்க ஆசைப்படுறேன். ஆனா இப்பவும் அவன் மழுப்புறான். ஹேய், ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த கண்டிஷனை சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேனே. என்னன்னா உனக்கே தெரியும் நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த டெக்னிக்கை உனக்கு காட்டுவேன்னு சொன்னேன். அதுக்கு நீயும் ஒத்துக்கின. இப்போ என்னன்னா திரும்பவும் வந்து கேட்டா என்ன அர்த்தம்? நீ வந்து என்னோட ஸ்கூல்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இல்ல மாஸ்டர், நீங்க வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு முட்டாளா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. எல்லாமே என்னோட தப்பு தான். இல்ல நீ இந்த அளவுக்கு கேக்குறேன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன். இதனால அவன் வெளியில போறான். அங்க இவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கே அந்த முட்டா பையன் ஏமாந்து போறான். இதே மாதிரி அவனை ஏமாத்தி நினைக்கலாம் போல. மாஸ்டர், நான் உங்ககிட்ட மன்னிப்பு அவளைக்கும் சரியா கேட்கல. உங்களுக்கு ரிவார்டா நான் இன்னமும் அமௌண்ட்டை அதிகமா போட்டு தரேன். அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. நீ வந்து எவ்வளவு கேக்குற, உனக்கு வந்து நிம்மதியா இருக்குன்னா வந்து போடலாம். அதுக்கு தப்பே இல்ல. இப்படி சொல்லிட்டு அவன் போயிடுவானா. அங்க இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான். பணமும் கிடைக்குது. அவனை வச்சு வாங்கவும் முடியுது. வேற லெவல். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? குடிச்சு ஜாலியா இருக்க முடியும். அதுக்குள்ளேயே திரும்ப ஒரு வாய்ஸ் வருது. நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். நாளைக்கு வந்து நான் கிளாஸஸே எடுக்கல. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இருக்கட்டும். அதாவது சில பல நாள் நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். என்ன இவன் திடீர்னு வரான். இது வந்து எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு. சீன்ல அந்த பிரின்சஸ் அந்த பொண்ணை பிடிச்சி வச்சு அந்த பொண்ணோட சிட்டியை அவங்க கண்ணு முன்னாடியே அழிக்கிறாங்க. இதை பார்த்து அவர் ரொம்பவும் கஷ்டப்படுறா. சீன்ல நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் அந்த மூவை எப்படி கத்துக்கணும் தெரியல. பிரே நைட்ல அந்த மூவை கத்துக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன். அப்புறம் அம்மாகி கிட்ட எல்லாமே எப்படி போகுதுன்னு கேட்கறான். எல்லாமே ஓரளவு ஸ்டேபிளா தான் அங்க போயின்னு இருக்கு. சரி, என்ன ஒண்ணு என்ன மன்னிச்சிருங்க. நான் எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் போயின்னு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் காட்டுறான். இதை பார்த்தோன்னே அவன் ஒரு ஆளை வர வைக்கிறான். எனக்கு தெரியும் இந்த மாதிரி நான் எதுக்காக தெரியுமா உன்னை வர வச்சேன். வந்து ஆர்டர்ஸ் டிஃப்ரெண்டான ஆளுங்களை வச்சு கொடுக்குற அதானே? இல்ல அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க இப்பவும் ஒரு சின்ன பையனா தான் இருக்கீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா நான் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கேன். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லா விஷயமும் நம்ம நினைக்கிற மாதிரி போகாது. அது இருக்கட்டும். இந்த மாதிரி நீ வேற ஒருத்தங்க கிட்டயும் இந்த விஷயத்த வாங்குற. அது என்ன கதை? இதுவா? இந்த மாதிரி அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க. சோ அதனால தான் நான் அப்படி பண்றேன். அதே மாதிரி எப்பயுமே நம்ம நினைச்ச மாதிரி எல்லா விஷயமும் போகாதுல. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த நீங்க பண்ணாம இப்படியும் நீங்க சொல்லக்கூடாது. நான் அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு பண்றவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆளு மறைக்கணும்னு சொல்லி எல்லாமே பிளான் படி தான் போயின்னு இருக்கு. எல்லா செலவும் பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் போயின்னு இருக்கு அப்படின்னு அவன் மறைக்க பாக்குறான். நம்ம லியாமுக்கு தெரிஞ்சு போயிட்டு நீ வந்து சொல்றது எதுவும் உண்மை இல்ல. நான் எதுவும் அங்க பிளான் படி போகல. ஏன்? ஏன்னா லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் வந்து பண்ணிருப்பான். குமேல அமாகி
இன்னொரு கேஸையும் காட்டுறா. அதுல இவன் அவளிக்கும் எந்த விதமான விஷயத்தையும் சரியா மறைக்கல. இதுல என்ன விஷயம்னா பணமும் மிஸ் ஆகுது, ஆளுங்களையும் காணும். ஏன்னா என்னோட சபார்டினேட் அவன் மேல தான் எல்லாமே பிரச்சனை, தப்பு பண்ணிட்டான், சோ அவனை நான் கொன்னுட்டேன். ஓ அப்படியா? ஆனா மாஸ்டர் இங்க பணமும் மிஸ் ஆகுது. இதுலயே தெரிஞ்சு போயிது இவன் ஒரு போங்காட்டம் ஆடுறான்னு. அதாவது நிறையவே பணத்தை எப்படி அமுக்க முடியுமோ அப்படி அமைக்க இருக்கான். சரி, எனக்கு இப்பதான் புரியுது எல்லா விஷயமும். பணத்தை உண்டி அமுக்காம நீ தான் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணிருக்க. அதாவது அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி உன்னோட சபார்டினேட்டையே நீ கொன்னுட்டல. உனக்கு சபார்டினேட்டை கொல்றது அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஜாலியா இருக்கு போல உனக்கு கொல்றது. மைலார்ட், நீங்க தப்பா புரிஞ்சுக்கினீங்க. நீங்க அந்த ரோபோட் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. இல்ல நான் நம்புவேன். ஏன்னா உனக்கு தான் அவ்வளவு பிடிச்சிருக்குல மத்தவங்களை கொல்றது. இல்ல மைலார்ட், நீங்க அந்த ரோபோட் சொல்றதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க. ஏன்னா அந்த ரோபோட் இதுங்களால தான் நம்மளோட ஹியூமனிட்டியே அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துல. ஆனா ஒரு கட்டத்துல அவன் கிட்ட வருவானா, அவன் ரொம்ப கடுப்பாயி அப்படியே உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன பயலே, உனக்கு என்னடா தெரியும்? எவ்வளவு தூரம் எதுக்கு நிம்மதியா இருக்க உனக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான். நாங்க இப்படி வேலை பண்ணிருக்கோம். அதனால தான் நீ நிம்மதியா ஒரு லக்ஸுரியஸான வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்க. அங்க இல்லனா நீலாம் ஒண்ணுமே இல்ல. கேட்டோனே ஹீரோ அப்படியே ஒரு வெட்டு வெட்டுறான். இங்கே அவனோட கதை காலி ஆகுது. ஆமா, நீ யாரா மத்த விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு? ஏன்னா நான் தான் மத்தவங்கள கொல்லணும், நான் தான் மத்தவங்கள அழிக்கணும். நீ யாரு முதல்ல? நான் என் காசு என் ஆளுங்க, நான் தான் கொல்லுவேன் எல்லாரையுமே. இறந்து போறதுக்கு தான் லாய்க்கு. அப்புறம் தான் அங்க அம்மாகியே அமைதியாக்குது. மாஸ்டர், நீங்க கொஞ்சம் அமைதியாகணும். ஏன்னா நீங்க அவனை கொன்னுட்டீங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை நம்மளுக்கு வரும். சரி அம்மாகி, இன்னமும் நிறைய பேர் வருவாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டால்ஸோட யூனிட்டை இன்னமும் அதிகமாக்குங்க. கிட்டத்தட்ட 30 யூனிட்டை நீங்க உருவாக்கிட்டா நம்ம பயப்பட தேவையில்ல, எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா இப்படி நீங்க பண்ணனால உங்களோட ரெப்புடேஷன் அது வேணா கொஞ்சம் நாசமாகும். பரவாயில்ல இருக்கட்டும், நான் யாரையுமே நம்ப போதில்ல உன்னை தவிர. கண்டிப்பா மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பண்றேன். நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயம் அங்க ஒரு ஷாப் மாதிரி இருக்கும்ல, அந்த ஆளுங்களுக்கு தெரிய வருது. அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தங்களை நம்ம ஹீரோ கொன்னுட்டால. சீன்ல அங்க இவன் சொன்ன மாதிரியே 30 யூனிட் டயர் இருக்குமா. அங்க அவன் போறான். பின்னாடியே ஒரு வாய்ஸ் வருது, 30 யூனிட்டா மீனிங்லெஸ் தான். அதாவது எப்போ வரைக்கும்னா நீங்க டாப்பை ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தனியா எல்லா விஷயத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். கேட்டோடனே கேப்டன் கிட்ட அவன் சொல்ல, கேப்டனோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓல்டு ஆட்டோமேட்டிக் மாடல் இருக்கான். இது ஒரு பர்சனல் யூனிட்டா இருந்திருக்கு. அதாவது நம்ம லியாமோட கிரேட் கிராண்ட் ஃபாதரோட ஒரு பர்சனல் யூனிட்டா இருந்திருக்கான். அதை பத்தி சொன்னோடனே நம்ம லியாமோ கேட்கிறான். அந்த டீச்சரு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அட என்ன இது, எல்லாமே இங்க இருக்கிறது ஃபேக்கா இருக்கு. அந்த பையனும் ட்ரைனிங்க ரொம்ப இப்போ ஃபாஸ்டா பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், பணத்தையும் நல்லா ஏர்ன் பண்ண முடியாது. அங்க போற வழியில திடீர்னு டோர் ஓப்பன் ஆக அங்க ஒரு மொபைல் லைட்டை பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஐடியா வந்து இது என்னால பயன்படுத்த முடியும். இதுக்கப்புறம் அந்த ஆளை காட்டுறாங்க, நான் தான் உங்க கைடு. நெகட்டிவ் எமோஷனை தேடி அலையிற ஒரு உயிரினம். இப்ப கூட எனக்கு நெகட்டிவ் எமோஷன் ஏதாச்சும் கிடைக்குமா தான் பார்த்துன்னு இருக்கேன். இதுக்கப்புறம் வேற ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய பேரோட இருக்கிற ஒரு ஆர்டர் கொடுக்குறான். அந்த ஐட்டமும் அங்க வந்தா அது ரொம்ப ஆர்வமா அவன் தொலைக்கிறான். உள்ள அவன் எதிர்பார்த்த விஷயம் இல்ல போல. இதனால அங்க நெகட்டிவ் எமோஷன் இவனுக்கு வருது. பரவாயில்ல, இந்த நெகட்டிவ் எமோஷன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் எடுக்கும் போதே அந்த பட்லர் கிட்ட அவன் சொல்றான், அந்த டீச்சர் அவர் சொன்னாரு அந்த மொபைல் நைட்டை ரெடி பண்ணணும்னு. ஓ அப்படியா, அது ஒரு நல்ல யூனிட் தான். அது உங்களோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் லார்ட் அலிஸ்டர் அவரோட யூனிட் தான். அது நல்ல யூஸா உங்களுக்கு இருக்கும். ஒரு ட்ரூவான பைலட்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஈவன் அது ஹார்டா இருந்தாலும் அதை பறக்க வைக்கணும். ஈவன் அது ஓல்டான யூனிட்டா இருந்தாலும் சரி லார்ட் லியாம், எனக்கு புரியுது. ஆனா இந்த ட்ரைனிங்கை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். வேஸ்ட் ஆஃப் டைம் தான் எனக்கு தெரியுது. இல்ல உங்களுக்கு தெரியாது, இது ஒரு பயங்கரமான ஹிடன் டெக்னிக். ஆனா இதை ட்ரை பண்ண இருக்கேன், கண்டிப்பா என்னால மாஸ்டர் பண்ண முடியும். இந்த சைடு அந்த மெய்டும் அங்க போகும்போதே சொல்றா, எனக்கு தெரியல அந்த டீச்சர் அவர் என்ன ஒரு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ரேட்ல இருக்கிற ஸ்வாட்ஸ்மேனானு. நான் என்னால அதை நம்ப முடியல. ஆனா மாஸ்டரோட ஆர்டர் என்னன்னா இதை நான் ரெடி பண்ணணும். சோ உன்னை நான் நம்புறேன், இதான் என்னோட மாஸ்டரை சேஃபா வச்சுக்கணும். இதுக்கப்புறம் அங்க ஒரு குழு வந்திருக்கும். அங்க இருக்கிற அந்த லேடி இவ தான் அந்த மொபைல் நெட்டுக்கு சார்ஜா இருக்கா. அங்க மெய்டு போன பார்த்தோன்னே அவளுக்கு தெரிஞ்சது இது ஒரு ஏஐ ரோபோட் தானே. சோ இதனால அப்படியே அவ தொட்டு பார்க்க ஆரம்பிக்கிறா. இது ஒரு ஹை குவாலிட்டி ரோபோட்டா எனக்கு தெரியுது. இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆக்குன போல. அதே மாதிரி இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. கீழே நான் யோசிக்கிறேன் நீ எந்த மாதிரி போட்டிருப்பேன்னு. வேணாம் நில்லுங்க, அது பிரைவசியான விஷயம், அதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. ஏதோ ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் அவனை ரிப்பேர் பண்ணணும். நீங்க இவனை சண்டை போடுற நிலைமைக்கு மாத்தி தரணும். இது ரொம்ப பழசா தெரியுது. இதை உங்களால ஆப்ரேட் பண்ண முடியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவனை நீங்க சண்டை போடுற அளவுக்கு மாத்தணும். இதுக்கு நீங்க புதுசே வாங்கிடலாம். ஏன்னா இதுல ஏகப்பட்ட வேலைகளை பாக்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பழசா இருக்கு. இதோட ஹைட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வந்ததெல்லாம் 14, வெறும் 18 அந்த மாதிரி தான். இது 24 இருக்கு.
அதே மாதிரி இதோட பார்ட்ஸ் அது வந்து கிடைக்குமா தெரியல, அதுக்கு விலையும் ரொம்ப அதிகமா போகும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, விலை எவ்வளவு வேணாலும் போகட்டும், எனக்கு வந்து இது ரெடி ஆகணும், அவ்வளவுதானே, நான் வந்து பாத்துக்கிறேன். அங்க அந்த டைம்ல தான் டீச்சரும் வந்து இருப்பாரு. டீச்சருக்கு என்னன்னு தெரியல, அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவரோட இதையும் அப்படியே பயங்கரமா துடிக்குது. அட இவ வந்து என்னோட டைப் மாதிரி தான் எனக்கு தெரியுது, நான் எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசணும். அங்க லியாமும் ஒரு ராக்கெட் பஞ்ச பத்தி சொல்றான், அதை பத்தி அவங்களுக்கு தெரியல, வந்து தேவையில்லாத விஷயம் சொல்றாங்களா. அவங்க மாஸ்டரும் பேசுறதுக்கு வராரு, அவங்க அவங்களுக்கும் கண்டுக்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, அது உண்மையிலேயே நல்லா இருக்கும், இல்ல டேங்கே ஸ்பேஸை நிரப்பிடும், அதே மாதிரி அந்த அட்டாக்னால ஹேண்ட் வந்து தனியா போயிடும். இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, ஒரு மென்னோட கனவும் அதுதான். அதெல்லாம் இல்ல, அங்க மாஸ்டரும் டின்னருக்கெல்லாம் கூப்பிடுறாரு, ஆனா அவளுக்கும் அவங்க கண்டுக்கவே இல்லை. ஏன் நீங்க சொல்றது வேஸ்ட் தான், ஏன்னா அப்படி பண்ண ஹேண்டோ தனியா போயிது, டேமேஜ் கொடுக்கும் போது நம்மளுக்கும் தான் அந்த ஹேண்ட் டேமேஜ் ஆகும். ஏமும் கேட்டுக்கினே இருக்கானா, அங்க முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க வந்து இப்படி ஒன்னா பேசுறாங்களே, இதனால அவரு ரொம்ப கோவம் ஆகுறாரு. இதெல்லாம் சரியல, நான் க்ளோஸா இருக்கலான்னு பார்த்தா இவன் க்ளோஸா இருக்கானா, இதுக்கு பதிலடியா நான் அதுதான் பண்ணும். அப்புறம் ட்ரைனிங் பேர்ல வேணும்ட்டே அங்க கண்ணை வச்செல்லாம் அவரு தாக்குறாரு. வந்து தப்பிக்கணும் இல்லையா, உன்னோட கண்ணு மூடி இருந்தா என்ன, உன்னோட மன கண்ணால பாரு, உன்னால தப்பிக்க முடியும். என்ன சொல்றீங்க, கண்ணையும் மூடிட்டீங்க, அதுக்கும் மேல இது ரொம்ப ஸ்டேபிளாவும் இல்ல, கத்தியில வெயிட்டையும் ஆட் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இல்லையாம, நீ வந்து பாரு உன்னால தப்பிக்க முடியும். அதே மாதிரி அங்க ஃபீல் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்றான். டீச்சரு இதை ஒரு வாய்ப்பை வச்சு ரிவெஞ்ச கொடுக்கறான். என்னோட ஆளு கூடியாடா நீ பேசுற, உனக்கு இன்னமும் தேவைதான்டா இது. இதுக்கப்புறம் அந்த ஆளை காட்டுறாங்க. அந்த மொட்டையும் அந்த பொண்ணுங்களோட கேங்கே பிடிச்சி வச்சிருக்கா, முக்கியமா கிறிஸ்டினாவை அவன் பிடிச்சி வச்சிருக்கான். அங்க கிறிஸ்டினாவும் கேக்குறா, ஆமா நீ வந்து என்ன பண்ண போற, என்னம்மா நான் வந்து உன்னை என்னோட ட்ரெஷரா மாத்த போறேன், அதுக்கு தயாராரு, வா என் கூட. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க ஒரு சைக்கோ இருக்கான், அவன் வந்து வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கான். வாங்க கேப்டன், நான் உங்களை தான் எதிர்பார்த்தேன், என்ன விஷயம், என்னோட பெட்டு வந்து எங்க இருக்கு, எவ்வளவு நேரம் அலைவா இருந்தது, என்ன இப்பதான் எந்த போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உருவத்தை பார்த்தா பயந்து போறான், ஏன்னா அது ஒரு மனுஷி தான், என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பேர்ல எதுதான் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இதுதான் என்னோட பெட்டு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், காலை ஃபர்ஸ்ட் வெட்டலாம், அதுக்கப்புறம் மீதி விஷயத்த நம்ம பாத்துக்கலாம். அவளோட கண்ணை நோண்டி அந்த கண்ணை அவளோட பாம்புல செலுத்து, அதுக்கப்புறம் அவளோட அழகான பாடியை நம்ம வந்து நாசமாக்கலாம். அது என்னோட மத்த பெட்டு மாதிரி இவளையும் மாத்திடலாம். அங்க அந்த பொண்ணு மத்த பெட்ஸை பாக்குறா, அதுங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதை பார்த்து இவ பயங்கரமா கத்துறா, வேணான்னு. சைடு அந்த பாரை காட்டுறாங்க. அங்க லார்டை பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஏன்னா அந்த லார்டு வந்து இப்போ சேஞ்ச் ஆயிட்டாரு, அதுக்கும் மேல ஜாப்னால இவன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அப்போ இந்த காலத்துலலாம் இப்படி இல்லப்பா தம்பி, நம்மளுக்கு அந்த காலத்துக்கு போக முடிஞ்சா நல்லா தான் இருக்கும், நம்ம இந்த காலத்துல வாழ்றோம், இதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. அங்க ரோபோட்டும் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ரோபோட்டை சின்ன பசங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா ஸ்பெஷலா நம்ம ஹீரோக்காகவே அவங்க உருவாக்கி இருக்காங்க. மைண்ட் என்ன யோசிக்குதோ அதே மாதிரி இது நகரவும் செய்யும். சில பல விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணி விட அது அப்படியே நகர ஆரம்பிக்குது. நகர்த்துறதை பார்த்து இவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. பரவாயில்லையே, உனக்கு வந்து டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அவனோட மூவ்ஸை இமேஜின் பண்ண உன்னால இதை நகர்த்த முடியும். அவனோட கண்ணு வேற எங்கேயோ தான் இருக்கும், இதனால அவன் யோசிக்கதும் வேற விதமா இருக்குமா. உங்க ரோபோட்டு கையை அமுக்க ஆரம்பிக்குது. இதை பார்க்கும் போதே மத்தவங்களுக்கும் புரியுது அவன் என்ன யோசிக்கிறான்னு. அதனால அந்த பொண்ணு கேக்குறான், ஆமா நீ என்ன யோசிக்கிற, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, என்னமோ அவனோட மைண்ட் வியர்டா போகுதா. ரோபோட்டும் ஒரு வித்தியாசமான போஸ கொடுக்குது. பார்க்கும்போது அந்த பட்லர் தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இவருக்கு ரோபோட் மேலதான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நினைச்சேன், பரவாயில்ல இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி ரியலான பொண்ணுங்க மேலேயும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. இதனால டீச்சரு ரொம்ப கடுப்பாகிறானா. டீச்சரு இதனாலே கடுப்பு எல்லாத்தையும் அங்க ட்ரைனிங்ல காட்டுறான். இதுக்கப்புறம் அவன் ட்ரைனிங் பண்றான், ஆனா அவனுக்கு அந்த டெக்னிக்கை ஒண்டி மாஸ்டரே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு எனக்குள்ள அந்த டேலண்ட் இல்லன்னு நினைக்கிறேன், சாரி மாஸ்டர், இந்த மாதிரி என்னால அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல, ஹிடன் டெக்னிக் அதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு ரோபோட்டா இருக்கிறனால நீங்க சொல்ற வார்த்தை டேலண்ட் அதை பத்தியும் புரிஞ்சுக்க முடியல. நான் ஒரு விஷயம் புரியுது, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு இந்த டீச்சர் சொல்லி தர விதத்துல. அப்போ நான் என்ன சொல்றேன், எனக்குள்ளதான் ஏதோ ஒரு குறை இருக்கோ, அதனால தான் அவரு சொல்ற அந்த விஷயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையோ. மாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொன்னது அவரை பத்தி தான். அம்மாகி அப்படியே சொல்றதுக்கு ட்ரை பண்றா, ஆனா நம்ம ஹீரோ தான் புரிஞ்சுக்க மாட்டான். நான் வந்து என்ன நம்புறேன்னா, எல்லா ஒர்க்லயும் மேஜிக் பினாமினா அது வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இதே மாதிரி அவனோட ட்ரைனிங்கும் தொடர ஆரம்பிக்குது. ஒரு சீசனும் மாறுது, அவனோட ட்ரைனிங்கோட முடிவே இல்லாத மாதிரி அங்க போயின்னு இருக்கு. சில அந்த நாளும் அது இன்னைக்குதான் அவன் அந்த டேலண்டையும் காட்டணும். மாஸ்டர் நான் வந்து இதை வெட்டி காட்ட போறேன். எனக்கு புரியுது, நீ காட்டு. எப்படி அவரு ஸ்டார்டிங்ல வெட்டினாரோ அதை விடவும் அவன் தரமா வெட்ட. இதை பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அவரு பண்ணதே ஒரு டூப்பு, ஆனா இவன் ஒரிஜினலாவே வெட்டிட்டான். எப்படி இவன் பண்ணா, நான் வந்து டூப்பா சொல்லி தந்ததை வச்சு இவன் மாஸ்டர் பண்ணிட்டானா. என்ன ஆச்சு, மாஸ்டர் வந்து ஒரு விதமா பாக்குறாரு. அப்பனா அவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையா, கண்டிப்பா நான் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ஏதாச்சும் பிரச்சனையா, இல்ல ஒன்னும் இல்ல, நீ வந்து உன்னோட கடுமையான உழைப்பை போட்டு நிறு, கண்டிப்பா எல்லாமே பலன் வரும் அப்படி சொல்லிட்டு அவரு போயிடாரு. இதுக்கப்புறம் அங்க கொஞ்ச நாள் போகுது. அங்க பட்லரும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ரீசெண்டா தான் ஒரு பிளானட்டா அடைஞ்சிருப்பாங்க, அது ரொம்ப போரான என்விரான்மெண்டா இருந்தது. அங்க அமாகி வந்து நிறையவே பிளான்ஸ் எல்லாம் நட்டு
விட்டு வச்சிருப்பா ஓரளவு நல்லா போய் இப்ப மேசிவ் ப்ரொடக்ஷனை தரும்போது அங்க திடீர்னு எல்லாருமே தாக்குறதுக்கு வந்தாங்க. இப்போ அது ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி நைட்ஸை வச்சு தாக்கிங்கன்னு இருக்காங்க. ஒரு பிளான்ட்டோ இதனால டேமேஜ் ஆகுது. உள்ளதானே நம்ம போய் காட்டலாம் அவங்களுக்கு நம்ம யாருன்னு. சீக்கிரம் நம்ம ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுங்க, நம்ம போய் காட்டணும் ப்ராப்பர்ட்டி மேல கையை வச்சா என்ன ஆகும்னு. ஆனா மாஸ்டர் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அவங்க எல்லாம் பைரட்ஸ். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னோட மாஸ்டர் அவரு சொல்லி தந்த அந்த டெக்னிக்கை நான் இவங்களுக்கு காட்ட தேவையா? இதுக்காகவே ஒட்டுமொத்த குழுவையும் அவன் கொண்டு போறான். அங்க தரையிறங்க வானத்துல இருந்து ஏகப்பட்ட தாக்குதல் அவங்க மேல நடக்குதா. உங்களுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. எல்லாத்தையும் பண்றது நம்ம ஹீரோ தான். அங்க பயங்கர வேகமா ஒண்ணுத்தையும் அழிக்கிறான். ஏன் பின்னாடி இருக்கிறதையும் அவனால அழிக்க முடியுது. மாஸ்டர் சொன்ன அந்த விஷயம் தான் மைண்டோட கண்ணால நம்ம அதை பார்க்கணும். அதே தான் நானும் இங்க பண்ணேன். மாதிரி அங்க இருக்கிற ஒண்ணுத்தை அழிக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க ஒரு வெப்பனை வச்செல்லாம் அவன் தாக்குறான். ஃபைனலா அவனோட ஹிடன் டெக்னிக்கா இருக்கிற அந்த பிளாஷ் ஹிடன் டெக்னிக் அதை பயன்படுத்த தூரத்துல இருந்தே அவனால ஏகப்பட்ட ஷிப்பை அழிக்க முடியுது. அதை பார்த்தாங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் அங்க ஃபைனலா அவனோட ராக்கெட் பஞ்ச வர்றான். பஞ்ச வரல திடீர்னு ஒரு போர்ட்டல் வழியா வேற ஒரு பஞ்ச் வந்து பயங்கரமா தாக்குது. ஆமா இது என்னது? இதுதான் ராக்கெட் பஞ்ச். அதாவது இப்படி பண்ணா இது வந்து எஃபெக்டிவா இருக்காது, இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா ஏதோ ஒன்று ஒர்க் ஆச்சுல. நம்மளோட மிஷின் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. நான் 10% தான் நம்மளால கேப்சரே பண்ண முடிஞ்சது. 30% ஷிப் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. 60% தப்பிச்சிட்டாங்க. சரி ஏதோ ஒன்று நம்ம எப்படி பார்த்தாலும் ஜெயிச்ச மாதிரி தான் ஆச்சு. அம்மாகி ரொம்ப நன்றி, இவ்வளவு தூரம் நீ ஹார்ட் ஒர்க்கை போட்டதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். உங்ககிட்ட இருந்து பாராட்டை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி அவங்க தோத்து போய் கேவலமா திரும்ப வந்திருக்காங்களா? என்ன ஆச்சாங்க? அவங்களோட படம் லாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்க திரும்பிட்டாங்க. அவங்க வந்து இதுக்கு செத்து போயிருக்கலாம். அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பதில் அங்க தப்பிச்சு வந்து எல்லாரையுமே நீ அழிச்சிரு. அட நீங்க என்ன சொல்றீங்க? நம்மளோட ஆளுங்களையே நம்ம அழிக்கணுமா? ஆமா, ஏன்னா மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி பயிரச்ச கீழ்த்தனமா தான் பார்ப்பாங்க. அதனால நம்ம தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டணும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு. நம்மள அவங்க தாக்குனாங்களே அவங்கள நம்ம விடக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லியாம காட்டுறாங்க. அவன் அங்க சொல்றான், பரவாயில்ல இந்த ரிசல்ட் எல்லாமே சாட்டிஸ்ஃபையிங்கா தான் இருக்கு. ஆமா மாஸ்டர், உங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் நீங்க கலக்கிட்டீங்க. ஆமா இல்லையா பின்ன நம்மளோட ரிசோர்ஸுக்கான பிளானட் அட்டாக் பண்ணா நம்ம இன்னும் சும்மாவா வின்னோம். அதே மாதிரி அவங்களோட ஃபைட்டிங் கார்கோவையும் நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம். மாஸ்டர் இந்த மாதிரி எப்போ ஒரு பைரட்டோட ஷிப்பை நம்ம பிடிக்கிறோமோ அவங்களோட ரூல் படி பார்த்தா யாரு வந்து பிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு தான் சொந்த மாதிரி. அட அப்படியா? நான் வந்து என்ன யோசிச்சேன்னா இதுல கோல்டு சில்வர்லாம் இருக்கும்னு நினைச்சேன். இதுல ஒன்றும் அப்படி இல்லை. இல்ல உண்மையிலேயே இது எல்லாமே ட்ரெஷர் தான். இந்த கார்கோல இருக்கிற ஒரு விஷயமும் அவ்வளோ ரேரு. இதுல இருக்க அந்த ஆரிக்குளம் அடிமென்டைல இருந்து ஸ்கார்லெட் டைட் வரைக்கும் எல்லாமே ரேரான ஐட்டம். கண்டுபிடிச்ச ஐட்டம் இதெல்லாம் வெப்பன்ஸுக்கு யூஸ் ஆகுது. எனக்கு தேவை ஒரு கோல்டால அமைக்கப்பட்ட ஒரு கிரவுன், அது மேல டைமண்ட் இருக்கணும். டைமண்ட்ல வேறமா கார்பன் கிறிஸ்டல் ஒண்டி தான் இருக்கும். அதுவே நம்ம கோல்ட பத்தி பேசினா அயனிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த அளவுக்கு அது வேல்யூபிளும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கோல்டு வந்து வேணும். ஆனா அங்க கோல்டு இருக்குன்னு சொல்ல அவன் அதை கோல்டு காயினா மாத்த சொல்றான். மத்த விஷயத்தையும் அவன் காயினா மாத்த சொல்றான். இந்த ஆரிக்குளம் அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்வாடா மாத்திடுங்க. ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஸ்கில்டான ஆளுங்க இல்லையே. அப்போனா நம்ம என்ன பண்றது? மாஸ்டர் நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா? என்ன விஷயம் ஆமாகி? அதுவா நம்மளோட ஃபோர்ஸஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்? என்ன பிரச்சனை? என்ன விஷயம்னா நம்மளோட ஹவுஸ் கிட்ட கிட்டத்தட்ட 10,000 பேட்டில் ஷிப் வந்து ரஃபா இருக்கு. அதுல 30%க்கும் கீழே இருக்கிற பேட்டில் ஷிப் தான் அங்க ஆபரேஷன்ல இருக்கவே செய்யுது. இதுலயும் 2000 ஷிப் தான் நம்ம எமர்ஜென்சியா கூப்பிடும் போது வந்தது. ஆனா எப்படியும் அவங்கள எதிர்த்து நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆமா மாஸ்டர், அவங்க தப்பா நம்மள எடை போட்டாங்க. அதையே நம்ம வாய்ப்பா பயன்படுத்தணும். அதே மாதிரி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்ல, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாவும் இருந்தது. மாகி அதே மாதிரி உன்னோட ஸ்ட்ராட்டஜி அதுவும் உண்மையிலேயே வேற லெவலு. ஆனா என்ன பண்றது, கிட்டத்தட்ட 7%க்கான ஷிப் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாம தான் இருக்கு. அப்பனா மாஸ்டர் நம்ம ஏன் அதை தூக்கி போட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு ஷிப்பை வாங்கக்கூடாது? இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணா மத்தவங்க நம்மள வீக்கா நினைப்பாங்க. ஏன்னா நம்மளோட பலமே நிறைய ஷிப் நம்மளுக்கு இருக்கு. அட நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி என்னதான் அவ்வளவு ஷிப் இருந்தாலும் அதுல வேஸ்டா கிடக்குது. அதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ற ஃபீயை கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் வேற என்ன, இருக்கிற எல்லா ஷிப்பையும் எடைக்கு போட்டு இல்ல மீன் வளர்க்கறதுக்கு நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நான் அதனால நம்மளுக்கு எந்த விதமான பயனும் இல்ல. எதுக்கு நம்ம யூஸே பண்ணாத அந்த பொருளுக்கு போய் அப்படி செலவு பண்ணோம். ஆனா நீங்க பண்ணிட்டா நம்மளோட டிஃபென்ஸ் வந்து என்ன ஆகும்? மாஸ்டர் நம்ம ஏன் புதுசா நிறைய ஷிப்பை வாங்கக்கூடாது? ஆனா அதுக்கு காசெல்லாம் ஆகும்ல, அதுக்கு நம்ம எங்க போறது? ஆனா அதுக்கும் அமாகி சொல்றான், நம்மளுக்கு தான் ரேரான மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சதுல அது எல்லாத்தையுமே நம்ம வித்துட்டு சீப்பான ரேட்ல நிறையவே ஷிப் இருக்கும். யூஸ்டு ஒன்லாம் இருக்கும் லேட்டஸ்ட் மாடல்ல. அது நம்ம பார்த்து வாங்கிட்டாலே போதும். அது வழியாவே நம்மளோட ஃபோர்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இது சரியா பல்ல. நம்மளோட பிரஸ்டீஜ் என்ன ஆகும் அதுக்கப்புறம்? யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி பண்ணா மத்தவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு. நம்ம யூஸ் பண்ண ஷிப்பை போய் வாங்குறோம். ஆமா அப்படியே நம்மளோட மானம் அப்படியே கப்பல் இல்ல பாரு. என்னோட பேரண்ட்ஸே என்ன கடல்ல விட்டு ஓடிட்டாங்க. இதுக்கு மேல என்னோட மானம் போனா என்ன போலனா என்ன? அம்மாகி நீ சொன்ன மாதிரியே பழைய ஷிப்ஸை வந்து பாரு, நம்ம அதை வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் அந்த ஷிப் எல்லாம் விற்பால அந்த பொண்ணை காட்டுறாங்க. ஒரு ஷிப்பையும் எல்லாருக்கும் காட்டுறான். இந்த ஷிப்பு இது 7 மடங்கு மற்ற ஷிப்பை கம்பேர் பண்ண வேற லெவலில் இருக்கும். இதோட ஸ்டியரிங் இதோட டிஃபரன்ஸ்
டிஃபென்ஸ், அதோட டியூரபிலிட்டி அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதோட மெயின்டெனன்ஸ் நாங்க இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். பழைய மாடலோட இதை காம்பேக்டபிளா மாத்திருக்கோம். ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க பண்ணிருக்கோம். அதனால இதை கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இலூஷியன் இன்னொரு பொண்ணு அவளோட ஸ்பேஸ்ஷிப் அங்க காட்டுறா. இது பிரபலமா இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டிசைனர் சிட், அவரு தான் இதை ஹேண்டில் பண்ணாரு. அதுக்கும் மேல உள்ள இருக்கிற லே அவுட் அதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். உள்ள இருக்கிற ஒரு விஷயமும் சீட்ல இருந்து எல்லாமே கம்ஃபர்டபிளா இருக்கும். அந்த பேனல்லாம் 3000 வருஷம் பழமையா இருக்கிற ஓக்னெட் வுட்டால கிரியேட் பண்ணது. அந்த ஷிப்ல இருக்க ஒரு லக்ஸரியான விஷயத்தை பத்தி அவ சொல்றாள. அதனால எல்லாருக்குமே அந்த ஷிப் தான் பிடிச்சிருக்கு. அவங்களும் அதே தான் வாங்குறாங்க. இதெல்லாம் சரியில்ல. எங்க ஷிப்புக்கும் அந்த அளவுக்கு நிறையவே கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. எப்பயுமே கேப்பபிலிட்டிஸ், அதனால அவளைக்கும் விஷயம் வந்து மாறாது. அதான் நீ ஸ்பெஷலிஸ்ட வச்சுட்டு அதை செஞ்சிருந்தாலும் அதோட பியூட்டி அது வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். எங்களது பாத்தியா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. இல்ல எங்களது ரொம்ப ஸ்ட்ராங்கு. இல்ல அப்படி இல்ல, அதை யாரு ஹேண்டில் பண்றாங்களோ அதுலதான் விஷயமே அடங்கி இருக்கு. உள்ள இருக்கிறவங்களுக்கும் அங்க கம்ஃபர்டபுளா எல்லாமே இருந்தா அவங்களோட மைண்ட் அது காமா இருக்கும். அவங்களால ஃபோக்கஸும் பண்ண முடியும். அவங்களால ஜெயிக்கவும் முடியும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதே மாதிரி அங்க எலிஷியா தான் ஜெயிக்கிறா. இந்த வாட்டி வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா வார்ல நாங்க தான் ஜெயிப்போம். ஆனா என்னப்பா திடீர்னு வார்ல உங்களோட ஷிப்பை யாருமே வாங்கலன்னா இப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? ஆனா ஏதோ ஒண்ணு இப்ப கூட யாராச்சும் அதை வாங்கினாதானே நம்மளுக்கு தெரியும் யாரு ரொம்ப ஸ்ட்ராங்னு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கணும்ல. வாங்குறதெல்லாம் இம்பாசிபிள். அது வந்து கரெக்ட் தானே? இவள நான் என்ன பண்றது? இவளால எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. நான் என்ன பண்றது? இதனால டைரக்டர் என் மேல இன்னமும் தான் கோவமாவாரு. அதுக்கும் மேல இதை யாரு தான் வாங்க போறா? இதை யாரு வாங்குவா? அட அந்த பையன் ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவலா மாத்தினால அந்த இதை அவன் வந்து இருக்கான். அவனால இதை வாங்க முடியும். நெக்ஸ்ட் சீன்ல நான் தான் அவங்க கைடு. நான் இப்போ நெகட்டிவ் எமோஷன் கிடைக்குமான்னு தேர்ந்து இருக்கேன். அதுதான் இந்த எத்துல நான் தேர்றேன். எத்துல ஒரு பையன் பயங்கரமா கேம் விளான்னு இருக்கான். இன்னமும் கொஞ்சம் தான் என்னால ஜெயிக்க முடியும். அப்படி அங்க ஜெயிக்கிறதுக்கு போறானா அங்க ஒரு பூனை வந்து கெத்து விட்டது. இதனால பாவம் அங்கேயே அவன் தோத்து போயிடறான். அவன் ரொம்பவும் கத்துறானா. அந்த கெட்ட எமோஷனை நம்ம கைடு அங்க சக் பண்ணிக்கிறாரு. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி நான் தலையிட தேவையில்ல. இந்த ஹியூமன்ஸ் உண்மையிலேயே அவங்க முட்டாளுங்க தான். ஏன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே எனக்கு நெகட்டிவ் எமோஷன் சில டைம் கிடைக்குது. அதே மாதிரி சின்ன நெகட்டிவ் எமோஷன் அதுக்கு ஏகப்பட்ட டீப்பான ஃபிளேவரும் இருக்கு. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா அந்த பையன் அவன் வந்து இப்ப வேற உலகத்துக்கு போனால அங்க இப்ப கடனால முழுங்கி போயிருப்பான். அவனோட நெகட்டிவ் எமோஷன் அதை நான் உரியறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி அந்த இடத்துக்கு போய் பாக்குறேன்னா அந்த இடம் அழிஞ்சு போயிருக்குன்னு பார்த்தா நல்லா டெவலப் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு என்னதான் ஆச்சு? இந்த இடம் அழிஞ்சு போய் ஒரு மாதிரி நாஸ்தியா இருக்கணுமே. ஆனா இது பார்த்தா இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. அது ஒன்றும் இல்லாம அவனுக்கு ஒரு ஸ்வாட்மேன் டீச்சரும் வந்தான். அவனை பார்க்கும் போது எனக்கு நம்பிக்கை வந்தது. இதனால அவன் கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாம ஆக போறான்னு. ஆனா இப்படி ஏன் இதெல்லாம் நடந்தது? அங்க பாவம் கைடுக்கு எதுவுமே புரியல. இந்த சைடு இந்த கடையிலயும் இதை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம லார்டு இப்பெல்லாம் நிறைய விஷயத்த பண்றாரு. இப்ப கூட ரீசெண்டா பைரட்டோட ஷிப் அவங்க பிடிச்சாங்களாம். ஸ்டைலி இன்னொருத்தரும் புலம்புறாரு. எனக்கு தெரியல அவன் வந்து எப்படி இதை பண்ணான்னு. என்னையும் தாண்டி அவன் முன்னாடி போயிட்டான். அம்மா என்ன விஷயம்? என்னோட ஸ்டூடெண்ட் தான். இது ஒரு ட்ரிக் தான் பண்ண. ஆனா அதையும் தாண்டி என்னையும் அவன் முன்னாடி போயிட்டான் சர்பாஸ் பண்ணிட்டு. நல்ல விஷயம் தானே? உங்களோட ஸ்டூடெண்ட் அவன் க்ரோ ஆயிட்டான். ஆமா என்னால இன்னமும் நம்ப முடியல. என்ன நான் பண்ணது ஒரு ட்ரிக் தான். கைடுக்கும் இப்பதான் விஷயம் புரியுது. கைடு அங்க பாக்குறானா அவனே ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வேறமா ஒரே ஒரு போடல எல்லா ஒட்டியும் நொறுக்க முடியுது. அம்மாகி இந்த மாதிரி நான் மாஸ்டரோட லெவலுக்கு வந்துட்டேனா இல்ல மாஸ்டர் என்னால எந்த விதமான டிஃபரன்ஸையும் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு அவரோட லெவல் அது வந்து ரொம்ப கம்மியாக்கி இருக்காரு. ஏன்னா அப்பதானே எனக்கு புரியும். இன்னமும் 100 மீட்டர் தள்ளி இருந்து அதெல்லாம் வெட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இருக்கிற லெவல் இது வந்து எனக்கு பத்தல. நான் இன்னமும் ஹையரா போகணும். இப்போதான் எனக்கு புரியுது எல்லாத்துக்குமே காரணம் இதுதானா? அப்படி அவனால இந்த அளவுக்கு முன்னேறி போக முடிஞ்சது. இருக்கத்திலேயே ரொம்ப ஒஸ்டான டீச்சரை தான் நான் அவனுக்கு அனுப்பி வச்சேன். இந்த சைடு நம்ம ஹீரோ அவனை பத்தி சொல்றான். இந்த உலகத்துல என்னோட பேரண்ட்ஸ் அவங்க வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேல என்னோட ஷோல்டர்ல நிறையவே கடனும் இருந்தது. நான் என்ன தெரியுமா ஸ்டார்டிங்ல யோசிச்சேன், இதுதான் என்னோட வாழ்க்கையோட ஒரு கேவலமான ஸ்டார்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இல்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போக ஆரம்பிச்சேன். என்னோட கடனு, என்னோட எக்கனாமி, என்னோட ஸ்வாட்மேன்ஷிப் அந்த ஸ்கில்லையும் நான் இம்ப்ரூவ் பண்ணேன். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் இம்ப்ரூவ் பண்ணேன். இப்போ நான் ஒரு நல்ல லைஃபோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணமா இருக்கிறது அந்த கைடு தான். அவர் என்ன இந்த உலகத்துக்கு சென்ட் பண்ணாரு. இப்போ நான் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணமும் அந்த கைடு தான். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைடு. இவன் சொல்லுவானா, ஐயோ இவன் ஏன் இப்படி சொல்றா? இந்த பாசிட்டிவ் எமோஷன் இதனால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். எனக்கு நெகட்டிவ் எமோஷன் வேணும். எங்க அப்படின்னு இவன் சைட்ல பார்க்கும் போதே அங்க ஸ்வாட் மாஸ்டர் இருப்பான்ல அவனோட எமோஷனை இவன் அப்சர்வ் பண்றான். அதுக்கு மேல இன்னமும் புரியல. ஏன்னா நம்ம ஹீரோவை அவன் கேவலமான இடத்துக்கு தான் அனுப்பி விட்டான். இதனால நம்ம ஹீரோ வழியா இவனுக்கு கெட்ட எமோஷன்லாம் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் அம்மாகி அங்க ஷிப்பை பத்தி சொல்றா. ஷிப்பு கூடவே சில பல சோல்ஜர்ஸ் அவங்க வராங்களாம். என்னது அப்பனா என்ன எல்லாரையுமே நம்ம மேல திணிக்கணும்னு அவங்க பாக்குறாங்களா? இல்ல மாஸ்டர் நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க வர ஆளுங்க அவங்களா மிலிட்டரியில இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுக்கும் மேல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இப்பதான் புதுசா கிராஜுவேட்டும் ஆயிருக்காங்க. அவங்களால நம்மளோட ஃபோர்ஸை இன்னமும் நம்மளால ஸ்ட்ரென்தன் ஆக்க முடியும். அப்புறம் என்ன அம்மாகி நம்ம பண்ண வேண்டியதான். மீதி வேலையை நீ பாத்துக்கோ. அங்கதான் கைடும் பிளான போடுறான். எப்படியாச்சும் நம்ம ஆளை
கவுக்கணும்னு. அதுக்கப்புறம் அந்த ஷிப் எல்லாம் விப்பால அந்த பொண்ணு அந்த டீச்சரை மீட் பண்றா. நீங்க தானே லாலியாமுக்கு டீச்சரா இருந்திருக்கீங்க, அதுக்கும் மேல நம்ம லாலியாம் இந்த அளவுக்கு ஒரு ரியலான வாரியரா மாறதுக்கு காரணமும் நீங்க தான், உங்களால் தான் அவன் இப்படி மாறி இருக்கான். அதே மாதிரி நீங்க ரொம்ப வருஷத்துக்கு இருந்திருக்கீங்க அவன் கூட. அட இவ சொல்றத பார்த்தா என்ன வந்து அவ பாராட்டான்னு நினைக்கிறேன். அப்பனா இவளை என்னால அடிய முடியுமா? அவ்வளவுதான், இவனை அப்படியே கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான். இவன் வழியா எனக்கு லாலியாம பத்தி நிறையவே தெரியும், எனக்கு நல்லாவே தெரியுது அவ என்ன செடியூஸா பண்றா. அவ்வளவுதான், இவனை வச்சு நம்மளோட லாலியம் கூட என்னால நெருக்கமாக முடியும். அவங்க கிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்ன கேட்க போறா? கண்டிப்பா என்ன பத்தி தான் அவ கேட்க போறான்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதாவது எது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு, எதுக்கு இப்படி பண்றேன்னா எடுத்தோன்னே கேட்டா அது வேலைக்காவது. இந்த மாதிரி சில பல விஷயத்த கேட்டுட்டு நான் வந்து பேச ஆரம்பிச்சா எங்களோட இன்ட்ரெஸ்ட் அது வந்து மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் லியாம பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடியும். கேட்கறத வச்சு நல்லா சொல்ல முடியுது. அவ என்னோட இன்ட்ரெஸ்ட மேட்ச் பண்ண பாக்குறா. லியாமுக்காக தான் இப்படி கேட்கறா. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம டீச்சர் ஒரு அவரோட ப்ரிஃபரன்ஸ பத்தி சொல்றாரு. என்னால இத பத்தி அவளுக்கும் சொல்ல முடியாது, இருந்தாலும் எனக்கு புரியுது. இந்த மாதிரி ப்ளீஸ் நீங்க வந்து சொல்லியே ஆகணும், கெஞ்சி கேட்கறேன். சரி, நீ எவ்வளவு சொல்லும் போது நான் சொல்றேன். மத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்டை நான் ரிவீல் பண்ணதே இல்லை. என்னன்னா டைட்டான ஸ்கர்ட் பிளாக்கா இருக்கணும், ஷார்ட்டாவும் இருக்கணும். ஒரு ஒயிட்டான ஷர்ட்டை போனோம், அதோட காலரும் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல முட்டாள்தனமா இருக்கணும், ஆனா ரகசியமாவும் நீங்க செயல்படணும். அப்படி இருந்தா வேணா அது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஸ்டாக்கிங்க பத்தி கேட்கறா, அதையும் அவரு சொல்றாரு. எல்லாத்தையும் அவருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் அவரு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்க அவ போறா, அங்க ஒரு வித்தியாசமா அவன் நடந்துக்கிறான். உண்மை என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்த எனக்காக வாங்கணும். என்ன விஷயம்? எதுக்கு நீ வியடா நடந்துக்கிற? ஏதாச்சும் தப்பா சாப்பிட்டுட்டியா என்ன? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி விஷயத்துக்கு வா. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஏர் ஷிப் இருக்கு, அதை நீங்க வாங்குறீங்களா? இல்ல ஆல்ரெடி நான் ஷிப்பை வாங்கிட்டேன், அது கூடவே ஆளுங்களும் இருக்காங்க. அப்படியா? நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பா அந்த இலுஷியா அவளோட வேலைன்னு தான் நினைக்கிறேன். அவ இங்கேயும் எனக்கு தடையா வரா. லியாம் இதை வந்து கேளுங்களேன். இல்ல எனக்கு வேணாம், நான் அதுக்கு நீங்க சீக்கிரமா இதை சொல்லக்கூடாது. ஜஸ்ட் நீங்க பாருங்க அங்க எவ்வளவு ஸ்ட்ராங், எவ்வளவு கேப்பபிலிட்டி இருக்கு எல்லாத்தையுமே அவ சொல்றா. அவ்வளவுதான் விஷயம்னா நீ இம்பீரியல் ஃபீட்டுக்கே போய் விற்கலாம்ல. அங்க போய் நான் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், இருந்தாலும் பிரசன்டேஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ நான் விற்காத பீஸை என்கிட்ட விற்கலான்னு பாக்குறேன். நான் இதுக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட் எல்லாத்தையுமே போட்டு தரேன், கிரெடிட்ஸும் இருக்கு. கிரெடிட்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். ஏன்னா அது ஒரு கடன் மாதிரி. எனக்கு வேணானா வேணாம், அப்படின்னா என்கிட்ட வேற வழி இல்லை, நான் இதை தான் பண்ணணும். லியாம் இதை பார்க்கும் போது அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. இவனோட பழைய வாழ்க்கையில இவனோட ஒய்ஃப் எப்பயுமே ஃபிளாஷியான அண்டர்வேர் ஃபிளாஷியா இருக்கிற விஷயத்தை தான் அவ கீழே போடுவா. இருந்தாலும் நான் எப்பெல்லாம் அவளை தொட போனாலும் டைம்ல அவ ஒத்துக்கவே மாட்டா. என்னோட ஆக்ஷனை எப்பயுமே இக்னோர் பண்ணுவா. அப்புறம் தான் எனக்கு புரிய வந்தது அவளுக்கு என்னோட பாஸ் கூட அஃபியர் இருக்குன்னு. ஆமா, என்ன ஆச்சு மை லார்ட்? எதுக்கு நீங்க ஒரு மாறி இருக்கீங்க? இதே மாதிரி அவ எதோ பண்ணுவாளா? அங்க எவ்வளவு இவ எதோ பண்றனால நம்ம ஹீரோ வந்து ஒத்துக்கிறான். ஏன்னா அவளோட நிலைமையும் அங்க பாவமா தான் இருக்கு. அதனால வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறான். இன்னும் 200 300 அம்மாக்கி கிட்ட கேட்கும் போதும் நம்மளுக்கு அது லாங் டர்ம் யூஸுக்கு பயன்படும்னா நம்ம வாங்கிக்கலாம். அவ்வளவுதான் போடு, இன்னைக்கு நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணி விட்டுறேன். இப்படியே ஓடி போயிடுறா. அங்க வெளியிலயும் வேற ஒருத்தங்க கிட்ட அவ கால பேசுறா. உனக்கு தெரியுமா நான் 300 ஷிப்ஸை வித்துட்டேன், எப்படி என்னோட சாமிங் அதை வச்சுதான் வித்தனே. என் பட்டர் பாக்குறாரு. அட நான் எதிர்பார்க்கல நம்ம லார்டு ஒரு ஹனி டிராப்புக்கு போய் விழுந்துருவாருன்னு. அப்போனா எல்லாத்தையும் அந்த பொண்ணு கேட்டது என்னோட ப்ரிஃபரன்ஸுக்காக இல்லையா, லியாமுக்காக தானா? அவனை இதுக்காக நான் ஒன்னும் மன்னிக்க போறது இல்ல. சைடு லியாமும் அங்க ஜாலியா இருக்கான். என்ன மாஸ்டர் இது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. அவன் ஆர்டர் போட்ட அந்த 300 பேட்டில் ஷிப் அவங்க வந்து நீங்க ஆர்டர் போட்ட அந்த இம்பீரியல் ஃபீட்ல இருந்து எல்லா பேட்டில் ஷிப்பும் இங்க வந்துச்சு மாஸ்டர். இப்போ நீங்க குவாண்டம் சிக்னேச்சரையோ இல்ல சீலையோ இதுல கொடுக்கற மாதிரி இருக்கும். சீலா? அப்பனா கைய வச்சே நான் சிக்னேச்சரை போறதுக்கு பதிலா ஃபிங்கர் பிரிண்ட்டை குத்துற வேண்டியதா? அவன் ஏதோ அங்க பண்றான். இல்ல இது வந்து வேலைக்காவது. சைடு அந்த டீச்சர் அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவரு சொன்ன எல்லாத்தையுமே அந்த பொண்ணு பண்ணிருப்பா. ஆனா என்ன ஒண்ணு, லியாமுக்காக. அதனால அவருக்கு ரொம்பவும் கடுப்பா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து உஷார் பண்ணலான்னு பார்த்தா அடிக்கடி அவ லியாம் கிட்டே போயின்னு இருக்கானு. அதனால டீச்சர் ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு என்னோட டைப்பு. அந்த பொண்ணு நான் சொன்னேன்னு சொல்லி எவ்வளவு விஷயத்த பண்ணா. எல்லாத்தையுமே அந்த லியாம் அந்த பொடி பையனுக்காக தானே. அவனை நான் வந்து விட போதில்ல. ஒரு சைடு இவருக்கு கோவம் அதிகமாவ, இந்த சைடு அங்க கைடோ இருக்கான். அப்படிதான் இன்னமும் கோவத்தை வளர்த்துக்கோ. ஏன்னா அப்போதான் உன்னோட நெகட்டிவ் எமோஷனை என்னால ஏத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த ஷிப் அவன் வாங்கியிருப்பால அந்த இடத்துக்கு வரான். என்ன அந்த ஷிப்ல லக்ஸரியான விஷயம் அதுதான் அவளுக்கும் இல்ல. லக்ஸரி எல்லாம் போயிட்டு போகட்டும், ஆனா இந்த ஷிப் உண்மையிலேயே ஒத்துதான். அங்க இதே மாதிரி ஷிப்புக்கு அங்க ஆஃபர் எல்லாம் கொடுக்கறான், ஏதோ காருக்கு கொடுக்கற மாதிரி. அங்க இதனால ஹீரோ ரொம்ப கடுப்பாவறான். நான் பேட்டில் ஷிப்பை வாங்கியிருக்கேன், நான் ஒன்னும் காரை வாங்கல. சரி ஏதோ ஒண்ணு, நீங்க கான்ட்ராக்ட சைன் போடுறீங்களா? நீங்க சைன் போடலான்னு இருக்கீங்களா இல்ல கையச்சிய வைக்கலான்னு இருக்கீங்களா? இல்ல நான் வந்து அதையே பண்ணிட்டு போயிடுறேன். சரி ஏதோ ஒண்ணு போனஸ் எல்லாம் நாங்க தரோம். நாங்க வந்து என்ன யோசிச்சோன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஷிப் எல்லாம் பிடிச்சிங்களே அந்த பைரட் ஷிப்பை நாங்க கொண்டு போலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது எங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அம்மாக்கியும் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன். மாஸ்டர் நம்மளால அத்தனை மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம வந்து சில
அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ஐடியா நீட்டாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களால இது வழியா அந்த பைரட்ஸோட டெக்னாலஜி அதை தெரிஞ்சுக்க முடியும். அங்க இதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கும் ஆர்வமாகுது. அவனும் உள்ள போய் பார்க்கணும்னு. லியாம், அமாகி எல்லாருமே அங்க போறாங்க. நீட்டா அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரா. அங்க பைரட் ஷிப்ல திருப்புறதுக்கான ஒரு விஷயம் இருக்கா? அட இது என்னது? இது வந்து உண்மையிலேயே ஆசமா இருக்கு. பைரட் ஷிப்ல இதே மாதிரி எனக்கும் ஒண்ணு வேணும். அட உங்களோட ஷிப்புக்கு இது செட் ஆகாது, இது ஒரு வேஸ்ட் மாதிரி தான். இல்ல உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு என்னதான் அது வேஸ்டா இருந்தாலும் அது கண்டிப்பா சில டைம் பிடிக்க தான் செய்யும். இதே மாதிரி அந்த கிராவிட்டி வேவ்ஸ் எல்லாம் பாக்குறான். இதை வச்சு ஷிப் எல்லாம் எங்க வருதுன்னு அவங்களால பார்க்க முடியும். இப்படி இதெல்லாம் அவங்க பார்த்து நிற்பாங்களா? அங்க ஏதோ ஒரு நாய் போற மாதிரி இருக்கு. இதை பார்த்து லியாம் போறான். ஆமா மாஸ்டர் என்ன ஆச்சு? அதுவா நான் ஏதோ ஒரு டாக பார்த்தேன். இதே மாதிரி அவங்க ஒரு ரூமுக்கு வராங்க. அது ஒரு நேவிகேஷன் ரூம் தான். அங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க ஆன் பண்ண அது வழியா இவங்களுக்கு தெரிய வருது இந்த ஷிப் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்குன்னு. டெலிகிராம் எம்பையர் முழுக்க டிராவல் பண்ணிருக்கும். அதுக்கும் மேல இது வந்து காம்பேக்ட் ஏரியாக்கெல்லாம் போயிருக்குமா? அங்க ஏகப்பட்ட இடத்துலலாம் அது போயிருக்குமா? அன்யூஷுவலா நிறைய இடத்துக்கு போகும்போது பெரிய பைனரியா இருக்கிற ஒரு பிளாக் ஹோல் அது கிட்ட இது போயிருக்கும். அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயம் வந்து இங்க மிஸ் ஆகுது. அந்த இடத்துல நம்ம அமாகிக்கும் ஒரு டவுட் வருது. கண்டிப்பா அது அந்த பைரட் ஷிப்புக்கான ஒரு பேஸா இருக்கலாம். இல்ல அமாகி அங்க வந்து ஏதாச்சும் மறைக்கிற விஷயமா இருக்கலாம். இல்லனா அது ஒரு ட்ரெஷர் ஐலாண்டா இருக்குமோ? ட்ரெஷர் ஐலாண்டா? ஆமா, அந்த இடத்துல எல்லாத்தையும் அவங்க ஒளிச்சுப்பாங்க. அப்புறம் என்ன, இந்த மாதிரி நம்ம ட்ரெஷர் ஹண்ட்டுக்கு போகலாம். இந்த சைடு அவங்களோட படைக்கு அவங்க தெரிய வருது இதெல்லாம் பண்ணது நம்ம பென்ஃபீல்டு, அதாவது நம்ம லியாமோட ஆளுங்க தானே. என்னது அந்த பென்ஃபீல்டு? அவங்க கிட்டயா நீங்க தோத்து போயிட்டீங்க அசிங்கமா? இப்போ நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து அங்க போறோம், அவங்களோட ஃபேமிலியை நம்ம நொறுக்குறோம். இதே மாதிரி இவங்க இங்க டிசைட் பண்றாங்களா? இந்த சைடு நம்ம ஆளுங்க அங்க வந்துடுறாங்க. என்ன ஒண்ணு, அவங்களால அந்த என்ட்ரியை தாண்டி போக முடியல. இந்த கேட் வழியா அந்த பக்கம் போகணும்னா அவங்க டோல் ஃபீயை கட்டணும். டோல் ஃபீயை கட்டுறதுக்கு நம்ம லியாம் கிட்ட அங்க காசு இல்ல. இப்ப காசு இருந்தாதான் விடுவேன்னு சொன்னனால நம்ம லியாமும் அங்க கேட்டு பாக்குறா, நாங்க வந்து கூட கட்டுறோமேனு. ஆனா அதுக்கும் அவங்க ஒத்துக்கல. நீங்க 7000 ஷிப்புக்கும் மேல கொண்டு வந்திருக்கீங்க, டோல் ஃபீ இருந்தாதான் உங்களால ஒளியே போக முடியும். அட நாங்க எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணி எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இப்போ எங்களால திரும்பலாம் போயின்னு இருக்க முடியாது. அந்த உடனே மொத்த அமௌண்ட்டையும் உங்களுக்கு செட்டில் பண்றோம். இல்ல அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு யாரையாச்சும் தெரிஞ்சா அவங்க கிட்ட வாங்கி கொடுக்கலாம். நாங்க அம்மாகியும் சொல்றான், மாஸ்டர் நம்ம ஃபேமிலி வந்து கடன்ல இருந்தனால எந்த விதமான நோபலும் நம்மளுக்கு தயாரா இல்ல அவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்றதுக்கு. இதனால அவன் நேர்லயும் போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணான். ஏன்னா நேர்ல பேசினா அது ஒர்க் ஆகுமா? ஆனா இந்த டைம்ல தான் அவங்களோட ஷிப் அங்க வந்து அங்க அவங்களும் வழக்க போல பேமெண்ட்டை கொடுத்துட்டு அப்படி இந்த சைடு வராங்களா? இந்த சைடு லியாமும் அங்க கெஞ்சி கேட்கிறான், எங்களை தயவு செஞ்சு போக விடுங்க, டோல் ஃபீ இருந்தாதான் போக விடுவோம். எங்க அம்மாவோட நிலைமை மோசமா இருக்கு, ப்ளீஸ் எங்களை போக விடுங்களேன். வாய்ப்பே இல்ல. அட நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு போக விடுங்களேன். கிடையாது, வாய்ப்பில்ல. அங்க இந்த மாதிரி தான் நம்ம லியாம கெஞ்சி கூத்தாடி கேட்டாலும் அங்க வந்து கேட்கற மாதிரியே ஒரு இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு மத்த விஷயத்த பண்ணணும். அந்த மேனேஜர் அவர் ஆர்டர் கொடுக்க அவரோட படை அந்த வார்ம் ஹோல் வழியா இந்த பக்கம் வர ஆரம்பிக்குது. எனக்கு அந்த பென்ஃபீல்டு அவங்கள வந்து நம்ம நொறுக்காம விடக்கூடாது. இதே மாதிரி இந்த பக்கம் இவங்க வந்து போறாங்களே, இங்க இப்பதான் இவங்க ஆப்ரேட் பண்ணும்போது தெரியுது. இந்த பக்கம் நம்ம பென்ஃபீல்டு லியாமும் இருக்கான், இந்த பக்கம் இந்த பைரட்ஸ் இவங்க வந்து இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்கன்னா அப்போ நீங்க வந்து எதையும் பார்க்கல, நம்மளுக்கும் எதுவும் தெரியாது, எதையும் கண்டுக்க வேணாம், நம்மளும் தலையிட வேணாம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போயிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வரவல்ல அந்த டாக பார்த்த மாதிரி இருக்குமா? அங்க இதை தேடி அவன் வருவான். அந்த இடத்துல வந்து பார்த்தா அங்க பர்மிஷனை கொடுத்த மாதிரி காட்டுது. அட அவர் உண்மையிலேயே நல்லவரா இருக்காருப்பா, சைலண்டா வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன இது டைரக்ஷனே தப்பா இருக்கு. இதனால அவன் டைரக்ஷனை மாத்தி வர்றான். இந்த டைம்ல தான் அவங்களோட கேங்கும் இந்த பக்கம் வந்து இருக்கு. இதெல்லாம் தெரியாம அவன் என்னன்னா ரூட்டை மாத்தி விட்டுறான். ஏன்னா அவங்க இந்த பக்கம் வர மாதிரி இருக்குமா? லியாம் தப்பா புரிஞ்சுக்கின்னு நம்மளுக்காக தான் அவங்க ரூட்டை போடப்போ இப்படி மாத்திட்டாங்களோ, இல்ல நான் வந்து ரெடி பண்ணேன்னு சொல்லி வேற பக்கம் மாத்தி விட்டாரான். அம்மாகியும் சொல்றான், ஆமா மாஸ்டர் என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் உங்க நோபல் வழியா பர்மிஷனை கேட்டாங்களே அதே வழியா நம்மளுக்கு பர்மிஷனும் கிடைச்சிருக்கு. ஆமா யாரு? அப்புறம் தான் ஹீரோக்கு புரியுது அது வேற யாரும் இல்ல, நீட்டா தான். நீங்க எனக்கு பைரட் ஷிப்பை கொடுத்தாலே போதும், அதுக்கும் மேல எனக்கு நீங்க நிறையவே உதவியா பண்ணிருக்கீங்க. சோ இந்த விஷயத்த கூட நாங்க பண்ண மாட்டோமா? அதுக்காக தான் நான் இதை பண்ணிருக்கேன். பைரட் ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இதே மாதிரி நம்ம ஹீரோட வார்ஷிப் இங்கல இருந்து அந்த வழியா அந்த சைடுக்கு போகுது. இந்த பக்கம் அவங்க இம்பீரியல் ஃபீட்டோட அந்த ட்ரைனிங் பிளேஸுக்கு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 70,000க்கும் மேல பேட்டில் ஷிப் வந்திருக்கு. ஆமா நம்ம எப்படி மாறி வந்திருக்கோம், இதனாலேயே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. இந்த பக்கம் நம்ம லியாம் அவங்க எப்பயுமே வர அந்த பேஸுக்கு வந்துடுறாங்க. அங்க 20,000க்கும் மேல ஷிப் அதிகமா இருக்குமா, அது எல்லாத்தையுமே அவங்க தாக்குறாங்க. நம்ம லியாம் அவனோட ராக்கெட் பஞ்ச வச்சு எல்லாத்தையுமே அழிக்கிறான். மாஸ்டர் நம்ம வந்து எல்லா ஷிப்பையும் அழிச்சிட்டோம், அப்புறம் என்ன
நம்ம உள்ள போய் தேட வேண்டியதான், ட்ரெஷர் ஹண்ட்டுக்கான டைம் இது, எல்லா மோபிள் நைட்ஸையும் நீ அனுப்பு. அங்க அதே மாதிரி அவ பண்றா. எல்லா மோபிள் நைட்ஸும் அங்க போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. நம்ம ஹீரோ பண்ண ஒரே ஒரு வேலையால அவங்க அந்த பக்கம் போய் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா இவங்களோட இடத்துல ட்ரெஷர் இருக்கும்னு தேட வந்திருக்கான். இதனால என்னென்ன பிரச்சனை கிரியேட் ஆக போகுது அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் வேற லெவலில் போகும். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.